ஏப்பா என்ன நாரதர பப்புன்னு ஒரே ட்ரெஸ்ஸா போட்டிருக்கீங்களே? ஒரே ரெண்டு பேருமே புழுத்துண்ணி. ஆமா எப்பா தித்திலி போய் சும்மா இருப்பா. போடா டைம் போ. பிரம்மச்சாரி உங்களை லவ் பண்ண சொல்லலையா? சாவிட்டு ஆடி போங்கயா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி உன் கண்ணுக்கு தூக்க வரல வேறு. விளையாடு சாமி. அப்பேற்பட்ட தன்மையில் பாருங்க, இந்த குந்தி தேவி ஆகப்பட்டால் சொன்னமே நம்பிட்டேன். ஏன்னா வஸ்திரத்தை எடுக்கல் தீப்பற்றி எரியல. அப்ப கர்ணன் கேட்கிறாங்க, தம்பி நீ வாப்பா, உடன் பிறந்தவர் 5 பேர் இருக்காங்க. தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகல 5 பேர் இருக்காங்க. 5 பேரோட வந்து இருப்பா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்பதான் உண்ட சோத்துக்கு நினைக்க கூடாது. ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் மானம் பெருசா உயிர் பெருசாங்க. மானம் தாங்க பெருசு. மானம் தானே பெருசு. அந்த மானத்தை காப்பாற்றி கொடுத்தவன் துரியோதனன். பல பேர் முன்னிலை என்ன அசிங்கப்படுத்தினாங்க. யார் நீ, என்ன குலம், என்ன கோத்திரம் என்று என்ன கேட்கும் பொழுது என் நண்பன் கர்ணன் என்று துரியோதனன் எனக்கு அங்கவேசத்தை கொடுத்தார். என் மானத்தை காப்பாற்றினான். அவனை விட்டு அண்ணா நான் ஒருபொழுதும் பிழை செய்யவில்லை. நீங்க வரல, ரத்தம் ஆறாக வந்தது, யார் இறந்தாங்கன்னு எனக்கு தெரியல, அதனால்தான் நான் அடைத்து விட்டு வந்தேன் பாதுகாப்பா. இல்லடா உனக்கு பதவி ஆசை. பதவி ஆசை யாரை விட்டுச்சு? அந்த ஆசைக்கெல்லாம் போறது இல்ல. இல்ல இங்க வாலி சொல்றாரு சுக்ரீவனை பார்த்து, உனக்கு பதவி ஆசை வந்து விட்டது, நான் எப்பொழுது இறப்பை இந்த சிம்மாசனத்தை அமர்வேன் என்று காத்திருந்தாய் சுக்ரீவா என்று அடிச்சு எங்க அனுப்புறாராம்? ரிஷ்யமுக பருவத்துக்கு அனுப்புறாரு. ஏன்னா அந்த இடத்துக்கு தான் வாலி போக முடியாத ஒரு இடம். மற்ற எல்லா இடத்துக்கும் போயிடுவார் வாலி, அந்த இடத்துக்கு மட்டும் போக மாட்டார். ஏன்னா அது ஒரு கதை இருக்கு. ஒரு அரக்கனை அடிச்சு அங்கே தூக்கி போட்டனால அங்கே உள்ள முனிவர் கொடுத்த ஒரு சாபத்தினால அங்கே போக மாட்டார். இப்போ பாருங்க, அங்கே போனதுக்கு அப்புறம் தான் ராமபுரானே சுக்ரீவன் நட்பு கொண்டு வந்து கேட்கிறேன். உட்காந்து ஆடு பாப்பா, நீ சரியான பாப்படு. பூங்குயிலே பூங்குயிலே ஒரு சரிப்பா. ஏன்டா என்ன எப்படி அடுத்த வருஷம் போட மாட்டாங்கடா. அடே அப்பா கோபடியா நாசுறேன். அவன் இடத்துக்கு இவரை வந்திருக்காங்க, நாரத மரிசி. வாங்க ஏப்பா என்ன நாரதர பப்புன்னு ஒரே ட்ரெஸ்ஸா போட்டிருக்கீங்களே? ஒரே ரெண்டு பேருமே புழுத்துண்ணி. ஆமா எப்பா தித்திலி போய் சும்மா இருப்பா. போடா டைம் போ. பிரம்மச்சாரி உங்களை லவ் பண்ண சொல்லலையா? சாவிட்டு ஆடி போங்கயா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி ஆடி பாடி வரவேற்பது குலப்பண்பு. உங்கள் இருக்கும் சிறப்பான நல்லாசிகள். இன்று போல் இன்று வாழ்க 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 வள்ளி அடைத்து வரேன். கள்ள கண்டா நாயக்கானா, நாய கண்டா கள்ள காணா. விடியட்டு எது கண்டா எது காணாமனு பாத்துக்கிறோம். சரியா? இப்படி ஒண்ணும் பேச வேணாம். உன் தங்கச்சியை கூப்பிடுறியா? இப்ப என்ன சொல்ற? கூப்பிடியா உன் தங்கச்சிய? என் சிங்க நாரதத்தை பேசி செய்கிட்டுமியா? இன்று வந்த இந்த மயக்கம் நீங்க கொண்டு போகுதம்மா.
நல்லா இருந்தா நாய் கடிச்சு இந்த மாதிரி ஆகி போச்சு. அண்ணா ஏமா உங்க அண்ணே சரியான அறிவாளிமா. எங்க அண்ணே மாதிரி அறிவாளி உலகத்துல யாரு? கள்ளக்கண்டா நாயக்கானா, நாயக்கண்டா கள்ளக்கானா, அதை நீ சொல்லு பாப்போம். உண்மைதானுங்க. கல்லை கண்டால் நாயகனை காணாம் என்று சொல்வார்கள். ஆமா, என்ன ஒரு காரணம் அப்படின்னா எங்க வாத்தியார் சொல்லுவாரு. வரட்டும், உங்க வாத்தியார் தானே சப்போர்ட் பேசுனியா? உங்க அண்ணே உனக்கு எப்படி சப்போர்ட், அதே மாதிரி நாரதருக்கு நாங்க சப்போர்ட்டுமா. உங்க அண்ணே வெளியே கிடையாது, உள்ள போயிருந்தும் சப்போர்ட் பண்ணுவாரு. அண்ணா உங்க அண்ணனுக்கு இப்பயே பிரஷர் ஏறிடுச்சு. மணி வாத்தியார சொல்லுங்க புச்சி. நீங்க நல்ல வார்த்தையா சொல்லுங்க. சரிங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. சுகர்தான் எது கூப்பிட்டீங்க, என்ன காரணம் விவரத்தை சொல்லுங்க. இவரு வந்திருக்காரு, இந்த பிரமா போட்டு குத்துறவர். இப்ப அவரை குத்திட்டு உங்ககிட்ட வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்காரு? பிரம்மபுத்திரர். பிரம்மபுத்திரர் நாரத மகரிஷி, தேவலோக வாசி. அண்ணா 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 மணி மாதிரி என்ன போய் ஒண்ணு ஆடே அப்பா, நான் எதுக்கே உங்களை பண்ண, நீங்களே உங்களை பண்ணி காப்பதே இல்லையா? அண்ணா நீ உள்ளே சென்று காவலை பாருங்கள், நான் சுவாமியிடம் பேசிவிட்டு வருகிறேன். அவரை வரவேறுங்க. நீங்க போங்க, நான் வரவேற்றுக்கிறேன். கிளம்புங்க, நீங்க போமா, உள்ள போமா. போதியா போயிரு, நீ கேட்டேன். நீ ஒரு ஆள் போதும். ஏழிசை கானம் இசைப்பவரே, ஈரேழு உலகம் புகழ்பவரே, ஆஹா ஏழிசை கானம் யாழி செய்வானி முதல்வரே. யாழி செய்வானி முதல்வரே, ஆலமலோ தலைவரே, பாருங்கள் சுவாமி, எம்புட்டு சேட்டையும் பார்க்கணுமோ பார்த்துக்கிட்டே இருங்க, எல்லா லீலையும். ஆமா, நல்லா சீர் பல மெய்தான் அரும்பை வெளிப்பதித்து கைதான் தலை வைத்து கண்ணை ததும்பி கருத்துரம் எடுத்த கண்மணியே, காவிய பொன்மணியே, அருமையான வணக்கம், அழகான வணக்கம், அன்பான வணக்கம், இதமான வணக்கம், இனிமையான வணக்கம். இன்றைய வணக்கம் இந்த இடத்தை அலங்கரிக்கக்கூடிய அளவிற்கு அது அற்புதமாக இருக்கிறது. இருந்த போதிலும் ஒரு தாயை எப்படி வணங்க வேண்டும், ஒரு தந்தை எப்படி வணங்க வேண்டும், ஒரு குருவை எப்படி வணங்க வேண்டும், ஒரு தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும், வரக்கூடிய விருந்தர்களை எப்படி வணங்க வேண்டும் என்பதற்கெல்லாம் வரைமுறைகள் இருக்கின்றது. என்று சொன்னால் ஒரு கரும்பு எடுத்துக்கொண்டமானால் அந்த கரும்பிற்கே 3 வித சுவை கொடுத்திருக்கிறான். முதற்கடி கசப்பு, நடுக்கடி இனிப்பு, கடைசிக்கடி உப்பு. முதற்கடி கசப்பு என்று சொன்னால் அந்த குளுத்தடை பகுதியை கடித்து சாப்பிட்டால் அது கசப்பு தமிழதாக இருக்கும், நடுவில் உள்ள பகுதியை கடித்து சாப்பிட்டால் அது இனிப்பு சுவதாக இருக்கும். எப்படி ஒரு கரும்பிற்கே 3 வித சுவை கொடுத்திருக்கும் பொழுது என்னை வணங்கி வரவேற்றிருக்கின்றாய். தாயாக இணைத்து வணங்கினாயா, தந்தையாக இணைத்து வணங்கினாயா, குருவாக இணைத்து வணங்கினாயா, தெய்வமாக இணைத்து வணங்கினாயா, அல்லது விருந்தினராக இணைத்து வணங்கினாயா என்று தெரிந்து உள்ள வகையிலே மரபது மரத்திலேறி மரபதை தொழில் வைத்து மரத்தினால் மரத்தை குத்தி மரபது மரத்தை கண்டு மரபது வழியே சென்று வளவனை கேட்கும் போது மரம் அது கண்ட மாதர் மரமுடன் மரமடைத்தார். இப்பப்பட்ட வரவேற்படி எனக்கு தராவிட்டாலும் நீ தந்த இந்த வரவேற்பு மிகவும் அற்புதமானது. என்னை வரவேற்ற உன்னை வாழ்க்கையில் கடமில்லவா? ஆகையால் உலகினை கண்டேனம்மா
பூக்கோழி உப்புன்னகையில் புலகினி கண்டேனம்மா என் கண்ணே கண்ணில் வலியே என் முகிலே உயிரே ஒளியே பூக்கோழி புன்னகையில் உலகினை கண்டேனம்மா பூங்காட்டிலே சிறு பூங்கொடி போல் நீ நடப்பது நாட்டியமே அவை மூங்கிலே ஒரு சங்கீதம் போல் நீ கண்டது காவியமே அன்புக்கு நோடு ஆசைக்கு நோடு உன்னை கண்டோர் போராட்டாடுவே மகளே உன்னை வாழ்த்துகின்றேன் இனி என்ன நீ வாழவே பூக்கோழி உந்த புன்னகையில் உலகினி கண்டேனம்மா அம்மாவென்று ஒரு கண்ட குட்டி அது தாய்மையை கொண்டாடுது ஒரு சின்ன கோயில் தன் குழந்தைக்கு தோணுக்குது நெஞ்சோடு பாசம் ஆறாகும் போது அன்போடு நேசமாகுமே மகளே உன்னை வாழ்த்துகின்றேன் இனி என்ன நீ வாழவே பூக்கோழி உலகினை கண்டேனம்மா வெள்ளை களி கொடுத்து வெள்ளை பெருகுண்டு வெள்ளை தாமரை விட்டிருப்பால் வெள்ளை அரியாசனத்தில் எண்ணெயை அரசரோடு சரியாசனத்தை வைத்த தாய் என்னும் பெருமைக்குருவலாம் கலைவர்கள் அருளால் கவிபாடும் வல்லமை பிறந்திய பெண்மகளே இந்நாயகத்தின் நன்மகளே நீ வாழ்க நின் குலம் வாழ்க குமரக்கடவு திருவருளால் நீ சிறப்புடன் வாழ்க மகளே அம்மா உம்மன் மனுஷன் விவரங்கள் கிட்ட தெரிந்து கொள்ளலாம் இருக்கின்றேன் கேட்கலாமா கேளுங்கள் சுவாமி. ஞான நிலைத்தான் உணர்ந்த சுவாமி. மேற்கு பவளமலை வேங்கல் நேர்வடக்காம் ஆர்க்கு முதல் நிழற்காம் பார்ப்பல் தெற்கப்பனாகத்துகள் நிறுவதன் காதம தொண்டை நாடக நாட்டு என்னும் பெருமைக்குரிய நாட்டில் பிறந்த பன்மகளே வெள்ளில் விடுபட்ட வரையும் கடை போல சொல்லில் சுவைகூட்டி சுருக்காக சுந்தர தமிழிலே பதனெடுத்த செந்தமிழ் பெண்ணே அழகு அறிவு அமைதி இம்மூன்றும் ஒருங்கே அமைப்பற்ற ஆரணங்கே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களிலே 12 ஆண்டுக்கு ஒருமுறை பூக்கும் என்று சொல்வார்கள் அதிசயமாக குறிஞ்சவனர் அப்பற்பட்ட குறிஞ்சவனர் புத்துக் கொள்ளுங்கும் குமரக்கடவுள் குடிகொண்ட தொண்டை நாடு நல்லது இன்னும் உம்மிடம் என்று கேட்கலாம் கேட்கலாமா கேளுங்கள் பார்க்கலாம். தந்தையின் பெயர் நம்பி. தாயின் பெயர் நங்கை மோகினி. உம்முடைய பெயர் வள்ளி. உடன் பிறந்தார் உடன் பிறவாதவர் 7 அண்ணன்கள். இங்க எதற்காக வந்திருக்கின்றீர்கள்? காவல். என்ன காவல்? திணைக்கு. என்ன திணை? கர்ணனை செந்தனை. கர்ணனை யாருக்கு? சந்திரனை யாருக்கு? கர்ணனை உணவிற்கும் செந்தனை சேர்ந்து ஒரு வடிவலானது ஆராதனைக்காகவும். காவலுக்கு வந்து காவல் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? பட்சிகள் எல்லாம் இந்த திணையில கொய்யாதவனும் கண்ணும் கருத்துமாக ஆளும் சோழன் சொல்லால் விதட்டிக் கொண்டே காவல் கத்துக் கொண்டு இருக்கிறேன். பாவம்ல நாளறிவுள்ள பறவை. ஆமாம். சாப்பிட்டாதான் சாப்பிட்டு போட்டுமே. சாப்பிடலாம், இருந்தாலும் எம்பெருமான் முருகனுக்கு படைக்கக்கூடிய பொருளை ரொம்ப பாதுகாப்பாக படைக்க வேண்டும் என்பதற்காக எச்சில் படுத்தினாலும் பரவாயில்ல, எச்சம் பட விடாமல் கண்ணுக்கு தெரிந்த அளவுக்கு விளையாட்டுக்கிட்டு இருக்கேன். எச்சில் பட்டாலும் பரவாயில்ல, சாப்பிட்டா சாப்பிட்டு போதுங்க. இறைவனுக்காக சுத்தமா படைக்கணும், அதனால அசுத்தம் பண்ணிடாத அளவுக்கு விளையாட்டுறேன். எச்சிலுக்கும் எச்சத்துக்கு என்ன வித்தியாசம்? எச்சில் என்பது வாயில் உமிழக்கூடிய உமிழ் நீர். எச்சம் என்பது கழிவு பொருள், மலம் ஜலம் என்று சொல்லக்கூடியது. இப்ப இறைவனுக்கு வந்து பாலாபிஷேகம் பண்றாங்க. ஆமாம். முத கண்டு எச்சில் படுத்துது. ஆமா. அதன் பிறகு அபிஷேகத்துக்கு பிறகு இறைவன் எச்சில் எல்லாம் பயன்படுத்தலாம் சொல்லிட்டேனே. இப்ப எச்சத்தை பயன்படுத்த கூடாதுங்களா? எச்சம் என்பது வேண்டாம் என்று நான் விரட்டுகிறேன். பயன்படுத்த கூடாதுன்னு நான் சொல்லல. எதையும் இறைவன் எனக்கு கொடுங்க, இது கொடுக்காதீங்கன்னு அவன் சொல்லல. நான் எனக்கு தெரிந்த அளவுக்கு விரட்டுகிறேன். முருகனுக்கு படைக்கிறது சுத்தமா படைக்கணும்னு. இப்ப கோமாதா என்று சொல்லக்கூடியது என்ன? பசு. பசு. அந்த பசுவுடைய கோமயத்தை எடுத்து என்ன பண்றாங்க? தீர்த்தமாக
ஒரு கிரகபாலகம் இதெல்லாம் பயன்படுத்தணும். அப்ப அந்த இடத்துல அந்த எச்சம் பயன்படுகிறது அல்லவா? ஆமாங்க. அதே சாணத்தை எடுத்து என்ன பண்றாங்க? உருண்டையை உருட்டி எருவாக்கி அதை எரித்து திருநீராக இடுகின்றார்கள். ஏங்க அதே சாணத்தை பிடித்து அருகம்புல் வைத்தால் அதான் விநாயகப் பெருமான் என்று கூட சொல்லி வணங்குறோம். இப்ப அதிகாலையில் எழுந்த பெண்கள் என்ன பண்றாங்க? அந்த சாணத்தை எடுத்து வீட்டுல வாசல் தெளிச்சு அரிசி மாவால கோலம் போடணும். இப்ப அதிகாலத்துல சாணத்தை எடுத்து தெளிக்கிறாங்க அப்படின்னா அந்த இரவு நேரங்கள்ல அந்த வீட்டு வாசல்ல விஷப்பூச்சிகள் போயிருக்கலாம். பாம்பு, பூரான், தேளு, இப்படி விஷப்பூச்சிகள் போயிருக்கும். அந்த வீட்டுல வயதான முதியவர்கள் இருப்பாங்க. வயதாயிடுச்சுன்னா அவங்களுக்கு எதிர்ப்பு சக்திகள் குறைவாக இருக்கும். அதே மாதிரி சின்ன குழந்தைகள், அவர்களுக்கு பிஞ்ச பாதம். அப்ப அவங்க அதில் நடந்து போறாங்க அப்படின்னா, நடந்து வராங்க அப்படின்னா அதில் விஷம் இருந்து பரவி இருந்தால் அவர்களுக்கு அது அந்த விஷமாகப்படுது பரவக்கூடும். அதனால என்ன பண்ணாங்க? அப்படி சாணம் தெளிச்சுட்டாங்க அப்படின்னா சூரியனுடைய கதிர்கள் அங்க பட்டோடனே, அந்த சாணத்துல பட்டோடனே அங்க விஷமே இருந்தாலும் முறிந்து போய்விடும். அதற்காகத்தான் அதிகாலையில் இருந்து சாணம் தெளிக்கிறாங்க. இப்ப சாணம் தெளிச்சு அரிசி மாவால கோலம் போடணும் அப்படி சொன்னேன். இந்த அரிசி மாவால கோலம் போட்டா அங்கு வரக்கூடிய ஈ எறும்புகள் சாப்பிட்டு இன்று எமக்கு உணவளித்த இந்த குடும்பம் பரம்பரையாக நீடூழி வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த எறும்புகள் வாழ்த்தி விட்டு செல்லுமா. ஒரு எறும்பு அந்த அரிசி மாவை சாப்பிட்டுச்சு அப்படின்னா 100 பேருக்கு அன்னதானம் பண்ணிய புண்ணியம் கிடைக்குமா. அப்ப அங்க வரக்கூடிய சாரசார எறும்பு வரும், எத்தனையோ எறும்புகள் சாப்பிடும். அப்ப எத்தனையோ 100,000 பேருக்கு அன்னதானம் பண்ணிய புண்ணியம் கிடைக்கும். எறும்பை தின்றால் கண்கள் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. இப்போ சாப்பாடுலாம் பாருங்க, ஏதாவது எறும்பு கிடந்தா கூட சும்மா சாப்பிடு கண்ணு நல்லா தெரியும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது காரணம் கிடையாது. எறும்புகளுக்கு உணவு கொடுத்து எறும்புகள் சாப்பிட்டால் நம்மளுடைய வம்ச விருத்திக்கெல்லாம் கண்கள் நன்றாக தெரியுமா. அதாவது தான் மருவி என்ன சொல்லிட்டாங்க, எறும்பு தின்றால் எறும்பை போய் நம்ம பிடிச்சி திங்க கூடாது, எறும்புகளுக்கு உணவளித்து எறும்புகள் தின்றால் அதன் மூலமாக நம்ம வம்ச விருத்திகளுக்கெல்லாம் கண்களின் பிரச்சனை எதுவும் இல்லாம கண்கள் நல்லா தெரியும்னு அதை மருவி இப்படி மாத்திக்க சொல்லிட்டாங்க. நல்ல பழமொழி. ஏன்னா பாத்திரம் இருந்து பிச்சை எடு, கோத்திரம் இருந்து பொன்னை கொடு. பாத்திரம் இருந்து பிச்சை எடு அப்படின்னா இந்த பிச்சைக்காரங்க வச்சிருக்கக்கூடிய பாத்திரம் செம்பு பாத்திரமா இல்ல பித்தளை பாத்திரமா இல்ல திருவோடா, அவர் என்ன பாத்திரம் கையில வச்சிருக்காருங்கிற பார்த்தா பிச்சை எட சொன்னாங்க? இல்ல, கிடையாது. பாத்திரம் அப்படின்னா மன்னர்கள் அவைக்கு புலவர்கள் பாட்டை இயற்றிக் கொண்டு வருவார்கள். பா என்றால் பாட்டு. அந்த பாட்டுடைய தன்மையை அறிந்து அந்த ஏத்த திறமைக்கு ஏத்த பரிசு குடா மன்னா அப்படின்னாங்க. ஏன்னா பாட்டு திறமைக்கு ஏற்ப பரிசு கூட. பாத்திரம் மருந்து பிச்சையிடு, கோத்திரம் மருந்து பொன்னை கொடு. கோ அப்படின்னாலே திறமை, சிறப்பு. அவனுக்கு என்ன திறமை இருக்கிறது? ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுத்தோம்னா இந்த பெண்ணை வைத்து வாழ்வதற்கு அவனுக்கு தகுதி இருக்கிறதா, திறமை இருக்கிறதா அப்படிங்கிற பார்த்து பொண்ணை கொடுக்க சொன்னாங்க. பாருங்க, மஞ்சு விரட்டு விழா அப்படின்னு விழா நடக்கும். அந்த விழாவில் ஒரு மாடை கொண்டு வந்து நிறுத்தி இந்த மாட்டை பிடிப்பவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் சொல்லி பரிசுகள் அறிவிப்பாங்க. மாடு நிற்கும், அந்த வீரனும் தயாராக இருப்பான். மாடு முன்னோட பின்னோட ஓடிட்டு இருப்பான். அப்போ ஒரு சில மாடு என்ன பண்ணுவோம், ஆகா இந்த வீரன் நம்மளை துரத்திட்டு வர்றேன், இவனை குத்துற மாதிரி பாசாங்க காட்டுவோம் அப்படி சொல்லி அப்படி எதுக்கு திரும்பி குத்துற மாதிரி பாசாங்க காட்டுமா. அந்த வீரன் என்ன பண்ணுவான், ஆகா இந்த மாடு அது பாட்டில் அது போங்கள போயிருந்தாலும் போயிருக்கும், நம்மளவே குத்துற மாதிரி பாசாங்க காட்டுது அப்படி சொல்லி அந்த மாட்டை பிடித்து அந்த பரிசு வாங்குவானா. அப்ப இந்த மாட்டை பிடிச்சிட்டான் அப்படின்னா பரவாயில்லையா, அடங்காத காளையை அடக்கிட்டான், மிகப்பெரிய ஒரு வீரன், இவனுக்கு தானே நம்ம பொண்ணை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாடுபிடி வீரருக்கு அந்த பெண்ணை திருமணம் எடுத்து கொடுப்பார்களா. அப்புறம் ஒவ்வொரு ஊர்லயும் இளங்கச்சி கல் அப்படி சொல்லி கிடக்கும். ஏன் நறுக்கு நம்ம ஊர்ல கிடக்கா? சுருக்க சொல்லணும் நேரம் பதில், அதுக்கும் சிரிப்பு தானா? கல் கிடக்கா? இளவட்டக்கல். பரவாயில்ல. அப்படி அந்த இளவட்டக்கல்ல அவன் அப்படி இந்த பிறந்த அப்படி தூக்கி அந்த பக்கம் போட்டான் அப்படின்னா பாரா, இந்த இளவட்டக்கல்லையே தூக்கி போட்டான். நீங்க போட்டிருக்கீங்களா தூக்கி? சப்பட்டக்கல்ல தூக்கி போட்டிருக்கேன். அப்படி அந்த கல்லை தூக்கி போட்டா பரவாயில்லையா, இந்த கல்லையே தூக்கி போட்டான். நம்முடைய பெண்ணை வைத்து வாழ்வதற்கு
அவனுக்கு தகுதி இருக்கிறது அப்படி நிர்ணயம் பண்ணி அந்த பெண்ணை அவனுக்கு திருமணம் எடுத்து கொடுப்பார்கள். அதான் பாத்திரம் இருந்து பிச்சைடு பாட்டினுடைய தன்மையை அறிந்து அவனுக்கு பரிசு கொடு. கோத்திரம் இருந்து பொண்ணு கொடு. அவன் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன இனம், அதை பார்த்து கொடுக்க சொல்ல. அவருடைய திறமை என்ன இருக்கு, நம்ம பெண்ணை வைத்து வாழ்வதற்கு அவனுக்கு திறமை இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா. அப்ப மஞ்சட்டு மாட்டை காலை மாட்டை அடைக்கணும், அப்புறம் அந்த மாட்டை அடக்கிறதுக்கு என்ன, அப்ப அவனுக்கு திறமை இருக்கு அப்படி சொல்லி பொண்ணை கொடுத்தார்கள். இப்படி எல்லாம் பழமொழி இருக்குங்க. ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்று பழமொழி சொல்லுவாங்க. அது எதுக்காக சொல்றாங்கன்னு பாதி பேருக்கு தெரியாம போயிடுச்சு. ஆமா, ஏன்னா ஆணைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம்னா, ஆணை அப்படின்னா யானை இல்லை, யா சொல்லக்கூடாது, ஆணை ஆ அப்படின்னு சொல்லணும். ஏன் இது எதனால சொல்றாங்கன்னா, ஆனா பசுன்னு அர்த்தம். வீரன், நீங்க சொன்ன போல கோ என்றாலும் வீரம், கோ என்றால் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல அப்படின்ற தன்மையில தமிழ்ல ஒரு வார்த்தைக்கு ஏகப்பட்ட அர்த்தங்கள் உண்டு. இப்ப ஆ என்றால் பசு. இந்த பசுவிலிருந்து கிடைக்கப்பட்டது முதல்ல பால். பாலை உரமோடு வச்சோம்னா தயிர். தயிரை பிரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், பதமும் மோரும் தனியாக விலகும். இந்த பதத்தை உருக்கினால் நெய் கிடைக்கும். அப்ப ஆவிலிருந்து பெறப்பட்ட நெய் அப்படின்னா தான் ஆணை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெய்யாகப்பட்டதை பாருவாங்க, நெய்யில்ல உண்டி பாலை, முதல்ல நீரில்லா நெற்றி பால், நெய்யில்ல உண்டி பாலை. நெய் உடம்புல சேர்த்துக்கணுமா உணவோடு. அது எத்தனை வயசுக்குள்ள? 40 வயசுக்குள்ள சேர்த்துக்கணுமா. பிறகு பாருங்க, இந்த நெய்யாகப்பட்டது கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக நம்ம உணர்ச்சி பூர்வமாக அந்த ருசி அதிகமாக இருக்குன்னு சாப்பிட்டு விட்டோம்னா, கொஞ்சம் கொழுப்பு சேர்த்து கூடமாயிடுச்சுன்னா இதை எப்படி குறைப்பதுன்னா, பூவிலிருந்து பெறக்கூடிய நெய் அப்படின்னா தேன். இந்த தேனை 40 வயதுக்கு பிறகு சாப்பிட்டால் உடல் திடகாத்தம் பெற்று அந்த இடத்தில் வலிமை பெறுமா உடம்பாகப்பட்டது. அதான் ஆணைக்கு ஒரு காலம் என்றால் 40 வயசுக்குள்ள இந்த ஆணை என்று சொல்லக்கூடிய நெய், பசுவிலிருந்து பெறப்பட்ட நெய்யை சாப்பிட்டு உடம்பை திடகாத்தமா வச்சாலும், பூனை என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் எப்போ வருமா, 40 வயதுக்கு மேல உன்னுடைய உடலை பாதுகாப்பதற்கு தேனை பருகிக்கொள் அப்படின்னு இந்த பழமொழி இப்படி சொல்லி வச்சாங்க. அதை நம்ம எல்லாம் மாற்றி ஆணைக்கு ஒரு காலம், உனக்கு ஒரு காலம் வந்தா எனக்கு ஒரு காலம் வராதா அப்படின்னு பழமொழியை மாற்றியே பேச ஆரம்பிச்சிட்டோம். நீ பெரிய ஆளானா நான் ஒரு நாளைக்கு பெரிய ஆளாக மாட்டானா? அந்த ஒரு காலம் அது கிடையாது. உடலை பேணி காப்பதற்கு எது எது வழியோ அந்த வழிக்கான தகுதியை சொல்லி வச்சாங்க. முருங்கை நட்டவ வெறுங்கையோட போவானா? ஓஹோ சொல்லுங்க, ஓஹோ சொல்லுங்க. அவர் ஆகாட நீ அவர் ஆகா மட்டும்தான் சொல்லுவாருங்க. ஓஹோன்னு சொல்லி போயிருக்காரு உங்க அண்ணன். அப்படியா? ஆமா. முருங்கை நட்டவன் வெறுங்கையோட போவான் அப்படின்னா சொன்னீங்கன்னா வெறுங்கையோட போறான்னு எப்படி நான் சொல்ல முடியும்? அப்படி கிடையாதுங்க. இப்ப முருங்கை மரம் அப்படின்னாலே முருங்கை மரத்தை வீட்டுக்கு முன்னால வைக்கலாமா, வீட்டுக்கு பின்னால தான் வைக்கணும். முன்னால இருக்கு அப்படின்னா சின்ன குழந்தைகளாம் அப்படி ஏறி விளையாடுங்க போது அது உடஞ்சு போயிடும். அதுக்காக முன்னால வைக்க கூடாது, பின்னாலதான் முருங்கை வைக்கணும். முருங்கை நட்ட வெறுங்கையோட போமா அப்படின்னா, இப்ப நம்ம நறுக்கு இருக்காரு இல்லையா, ஐயா நறுக்கு மீச பாருங்க, அவர் வாரி சிரிப்பை பாருங்க, அவருக்கு சிரிப்பே. 70 வயசு 80 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன், இந்த முருங்கையுடைய பயன்கள், முருங்கை பூவு, முருங்கைப்பட்டை, முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, இதையெல்லாம் அவர் சாப்பிட்டு அனுபவிச்சிருந்தாருன்னா அவர் சாப்பிட்டுருக்காம இருப்பாரா? அதானே, ஆஹா அதானே தெரியுதுல, சாப்பிட்டோன்னு சொல்லிவிட்டாரா ஒரு வார்த்தை. இந்த கொடுமையா? என்ன அகத்தின் அழகு முகத்துல தெரியும் அப்படி சொல்லுவாங்க. மொசை பிடிக்கிற நாய் மூஞ்சியை பார்த்தா தெரியாதா? என்னது தலைவரே, அது உங்களை உயர்த்துத்தான் சொல்றேன். இது பிடிக்காது தெரிஞ்சோம்ல, அதனாலதான் உங்களுக்கு பாத்திரம் தெரிஞ்சு போச்சு. நீங்க முருங்கை சாப்பிட்டுருக்கீங்க. அப்ப 60 வயசு 70 வயசு அப்படி வெள்ளை வேட்டி வெள்ளை இப்ப இந்த கையிலாம் கட்டக்கூடாது, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தான் போடணும். நீ அடுத்து நான் மேல எங்காவது பார்க்கவும் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டியோட வரணும். எப்படி அழுக்காய் கொண்டு போய் அதனால ஒண்ணு பரவாயில்ல, ரெண்டு கொண்டு போய் வீட்டுல போட, அந்த வீட்டு புண்ணியவதி அவர் போடு ஓட. அப்படித்தானே எங்க ஆத்தாருக்கு துவச்சு கொடுக்கறதுக்கு என்னப்பு? ஏன் நான் கடைச்சமாக துவச்சு கொடுக்குறது, நீங்க போட்டு 12 புழுதியில கடந்து வர, அதுதான் உங்களுக்கு வேலையா? அப்புறம் நம்ம கூட கல்லு பதிச்சிருக்காங்க. என்ன தலைவர், அன்னைக்கெல்லாம் நரிக்குடி முக்கு ரோட்ல பார்த்தா புழுதிக்குல கடந்து போனாங்க. அந்த வெள்ளை வேட்டி சட்டை என்ன ஆகுறது? அதுக்கான வெள்ளை ஜூலையும் போகாம இருக்க முடியுமா? அது எங்கேயாவது நான் பெரிய விசேஷங்களுக்கு போலாம். பெரிய விசேஷத்துக்கா? அந்த பெரிய விசேஷம் நீங்க வேற சொன்னது அப்படிதான் சொன்னேன். ஒரு திருமணங்களோ ஒரு சாதனை விழாவோ அப்படிப்பட்ட இடங்களுக்கு சென்று அதுதான் பெரிய விஷயம். நீங்க வேற விசேஷம் எல்லாம் சொல்லாதீங்க. எங்களுக்கு கிராமங்கள்ல பெரிய விஷயம்னா அதுதான். பெரிய விசேஷம்னா அதுதான். அது பெரிய விசேஷம் தான். அந்த விசேஷத்துக்கு பெரிய விசேஷம் வரவே முடியாது. அந்த மாதிரி இடங்களுக்கு வெள்ளை கல்யாணம் எங்க யாராவது நாடகம் வந்து வெள்ளையஞ்சலியும் வந்துருக்காங்கன்னு பாருங்க. எல்லாரும் மாற்று உடையில தான் வந்திருக்காங்க. நாடக இரவுல தானே நடிக்கிறாங்க. இதை பாக்குறதுக்கு வெள்ளையஞ்சலியமா போகணும். அப்படியே போனா யார் நம்மளை பார்க்க போறா? பகல்ல வந்தா கூட 4 பேர் பாப்பாங்க, வாங்க நல்லா செய்யலாம் கேட்பாங்க. அதுக்கு வெள்ளையஞ்சலியமா வரலாம். இரவு நேரத்துல வரதுக்கு எதுக்கு
எதுக்கு கையில கட்டாம விளையாட சொல்லி மாதிரி சொல்றீங்க? ஓ, இரவு நேரத்துல தான் அப்படி வரக்கூடாதுன்றீங்களோ? அவங்க இப்படி இருப்பாங்க. ஏதோ உங்களுக்கு துவைக்கிறது மிச்சமா இருக்குன்னு நினைப்பீங்க உங்களுக்கு. அவ்வளவுதான். என்ன தலைவரா? ஆமா, கூட சேர்ந்த கை எங்களுக்கு வலிக்கும், உங்களுக்கு வலிக்கும். விட்டுறீங்க, அவ்வளவுதான். அந்த முருகனுடைய பயனை அடைந்தவர்கள் 60 வயசு 70 வயசுல அப்படி வெள்ளை வேட்டு வெள்ளை சட்டை போட்டு போனா பாரியா, இந்த வயசுலயும் பாரியா அப்படி 70 வயசு என்பது அப்படி மாப்பிள்ளை மாதிரி போறாரையா அப்படின்வாங்க. அப்ப அவருக்கு மூன்றாவதாக ஒரு கம்பை ஊட்டி தான் போவோம், தடியை ஊட்டி தான். 60 வயசு ஆயிடுச்சுனாலும் கம்பு ஊட்டி தான் போவாங்க. அப்ப 60 வயசு 70 வயசு இந்த முருகனுடைய பயனை அறிந்தவர்கள் அடே அடே ஆடா அந்த மைக் கம்மி நல்லா சத்தம் கேக்குதா பொங்க சத்தம்? கொஞ்சம் நாங்க தொண்டை தனிவோ கத்திக்கிட்டு நீங்க அங்கிட்டு கத்துறீங்க. அப்படி இங்க பாரியா, இந்த வயசுலயும் அப்படி எப்படி மாப்பிள்ளை மாதிரி போறாரு பாரியா. இந்த கம்பு ஊண்டாம, மூன்றாவது கம்பு ஊண்டாம. அப்ப முருங்கை நட்டவன் அந்த கம்பு இல்லாம வெறுங்கையோட போவேன் அப்படின்னாங்க. இளமை காலத்துல அதெல்லாம் அனுபவிக்கணும். அதனாலதான் எப்பொழுதுமே பாருங்க, எல்லா மருத்துவர்களும் நீங்க மாமிசம் சாப்பிடுறதை காட்டல நல்ல பச்சை காய்கறியா சாப்பிடுங்க, பச்சை வகையான கீரையா சாப்பிடுங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. அது அப்பொழுதும் நம்ம மனசு ஏற்றுக்காது. என்ன கறி சாப்பிடாம வெறும் கீரையும் காயும் சாப்பிட சொல்றாங்களே அப்படின்னு தோணும். ஆனா அதெல்லாம் இளமை காலத்துல எதை தான் அனுபவிக்கணுமோ அந்த முருங்கையோட பலன்களை அனுபவிச்சா முதுமை நேரத்துல ரொம்ப திடகாத்தமா இருக்கலாம். நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கரணம் தப்புனா மரணம் அப்படின்னுவாங்க. ஏப்பா அப்படி? கரணம் தப்பினா மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம்? ஒரு நொடி பொழுதுல தப்புன மரணம், அதுவா? அது காரணம் கிடையாது. இது மிகப்பெரிய புராண ரீதியான கதைகளே உண்டு. அது வாசகம் எப்படி சொல்லணுமா, கர்ணன் செய்த தப்பினால் அவனுக்கு நேர்ந்தது மரணம். இதுதான் ஒரு முழுமையான வாசகம். கர்ணன் அப்படி என்ன தப்பு செஞ்சாரு? எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சாரு, கேட்ட வரையிலுக்கெல்லாம் இல்லை என்று அவள் கொடுத்தாரு. தன் உடன்பு அந்த கவச குண்டலத்தை கூட தன்னுடைய தகப்பன் சூரிய பகவான் சொல்லை கேட்காமல் கூட வந்தவன் இந்திரன் என்று பிச்சை அறிந்து கேட்கிறான் என்று கலட்டி கொடுத்துட்டாரு. அவன் போய் என்ன தப்பு செஞ்சிருப்பான்? ஆனா செய்தார், சொல்லால் ஒரு தப்பு செய்தார். என்ன தவறு தெரியுமா? கர்ணன் தான் உன் மகன், அத்தை நீ சென்று கர்ணனை அழைத்து வா அப்படின்னு கண்ண பரமாத்மா சொல்லி அனுப்பிச்சிட்டார் குந்தி தேவியை. குந்தி தேவிக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, இத்தனை நாளும் மூத்த பிள்ளை தாய்க்கு தலைமகனை பார்க்காம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருந்தோமே, சிறு வயதில் பிறந்த குழந்தையை ஆற்றில் பேழையில் வைத்து அனுப்பிவிட்டோமே, நம்ம கண்ணெதிரே இருந்த பிள்ளையை நம்ம தொட்டி தழுவி கொஞ்சாமல் விட்டு விட்டோமே, இப்பொழுது என் மகன் தான் எனக்கு தெரிந்த உடனே நான் கூப்பிட போறேன் அப்படின்னு சந்தோஷத்தில் குதிக்கிறார் குந்தி தேவி. அப்பதான் கண்ணன் மறுபடியும் சொல்றாரு, கூப்பிடுவேன் ஆனால் வரமாட்டேன். எப்படி வருவேன்? எத்தனை வயசாச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு, சின்ன பிள்ளை பிறந்த குழந்தைய அனுப்பிச்சி விட்டுட்டு இப்போ அம்மானு கூப்பிட்டா வந்துட முடியுமா? பொத்தி பொத்தி வளர்த்தவங்களுக்கு தானே தெரியும் அந்த அருமையெல்லாம். சரி, ஒருவேளை வரவில்லை என்றால் 2 வரங்கள் மட்டும் வாங்கிட்டு வா. கேட்டால் கொடுப்பானா? தாயின்னு சொன்ன இல்லை, அதனால கொடுப்பேன் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டார். ரொம்ப சூசகமாக போய் கேட்கிறா தாயாப்பட்டவள், நான் பெற்ற மகனை கர்ணா அப்படின்னாங்க. எல்லாருமே அப்படிதான் வந்து சொல்றாங்க. ஏன்னா நான் அனாதை என்று சொன்ன உடனே நான் தான் அவனை பெற்றேன், நான் தான் அவனை பெற்றேன்னு இருக்கக்கூடிய வயதானவர் எல்லாம் வந்து நான் தான் போங்க அம்மா, நான் தான் போங்க அம்மா அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் சொல்லும் பொழுது அவரோட வந்து அந்த பேழையில் ஒரு வஸ்திரம் வந்து, வஸ்திரம் வந்து ஆடை, அந்த ஆடை குந்தி தேவியோட ஆடை. இந்த ஆடையை போய் தொடும் பொழுது தீப்பற்றி எரியுமா. தனக்கான உரியவர்கள் தொட்டாதானே அது தீப்பற்றாது. குந்தி தேவி சொல்லலை, எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்க. பரவாயில்ல, நீங்க பாண்டவர்களுக்கு தாயாக இருந்தாலும் என்னை மகன் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியா? இதோ நான் வைத்த பேழையில் இருந்த என்னுடைய வஸ்திரம் என்று தொட்டாலாம். அப்ப அந்த வஸ்திரமாகப்பட்டது தீப்பற்றி எரியவில்லை. இன்னும் உன் கண்ணுக்கு தூக்க வரல வேறு. விளையாடு சாமி. அப்பேற்பட்ட தன்மையில் பாருங்க, இந்த குந்தி தேவியாகப்பட்டால் சொன்னமே நம்பிட்டேன். ஏன்னா வஸ்திரத்தை எடுக்கல் தீப்பற்றி எரியல. அப்ப கர்ணன் கேட்கிறாங்க, தம்பி நீ வாப்பா, உடன் பிறந்தவர் 5 பேர் இருக்காங்க, தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகல 5 பேர் இருக்காங்க, 5 பேரோட வந்து இருப்பா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்பதான் உண்ட சோத்துக்கு நினைக்க கூடாது. ஏன்னா இத்தனை நாளும் வரைக்கும் மானம் பெருசா உயிர் பெருசாங்க. மானம் தானே பெருசு. அந்த மானத்தை காப்பாற்றி கொடுத்தவன் துரியோதனன். பல பேர் முன்னிலை என்ன அசிங்கப்படுத்தினாங்க. யார் நீ, என்ன குலம், என்ன கோத்திரம் என்று என்ன கேட்கும் பொழுது என் நண்பன் கர்ணன் என்று துரியோதனன் எனக்கு அங்கவேசத்தை கொடுத்தார், என் மானத்தை காப்பாற்றினான். அவனை விட்டுட்டு வர சொல்றீங்களா? வரலாம் முடியாது. ஒருவேளை இங்க இருந்தாலும் நான் இறந்து போயிடுறேன், அங்கே வர அப்படி ஒன்றும் தேவையில்லை, அவனுக்காகவே இருப்பேன், வேற என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். அப்பொழுதுதான் சொன்னான், அர்ஜுனனை தவிர மற்ற யார் மீது நீ போர் தொடுக்க கூடாது. அர்ஜுனன் ஒருவனே வீரன், அவன் மீது உன் வீரத்தை காட்டு. பிறகு நீ கையில் வைத்திருக்கும் நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் மறுமுறை பிரயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு சத்தியத்தை வாங்கிட்டு வந்தான். பிறகு அவரும் கேட்டார், அம்மா ஒருவேளை நான் இறந்து விட்டால்
என்னை ஊர் உலகமே பார்க்குற வரைக்கும் அம்மா இது என் புள்ளதான் அப்படின்னு சொல்லி கத்தி அழகு. ஆனா மகனே பிறகு அதற்கு முன்னாடியே நானும் அவங்க மகன் யார்கிட்ட சொல்லக்கூடாது, இறந்தா தான் சொல்லணும் அப்படின்னு இறந்தவர் வாங்கிட்டார். பாருங்க, நாகாசுரத்தை தொடுக்கிறார். எங்கே? அர்ஜுனன் மீது தொடுப்பதற்காக நாகாசுரத்தை குறி வைக்கிறார். கீழே தேர் ஓட்டி இருந்தவன் சல்லியன். இந்த சல்லியன் யார் தெரியுமா? பாண்டவருடைய தாய்மாமன். பாண்டவர்களுக்கே தாய்மாமே சல்லியே. ஆனா எதிராளி, ஆமா எதிராளியாக இருக்கக்கூடிய கர்ணனுக்கு தேர் ஒட்டிய போறார். ஏன்னா அவங்க கொடுத்த சோத்துக்காக அவர் வேலை பார்க்கிறார். இப்ப சல்லியன் சொல்றாரு, கர்ணா அர்ஜுனன் மிகப்பெரிய வீரன், அவனை கூட ஒரு வகையில் நம்பிடலாம். இந்த கீழே ஓட்டிய மாதிரி தேர் ஓட்டிய கண்ணே, அவனை நம்பவே முடியாது. நீ குறி வைப்பதெல்லாம் சரி, மார்புக்கு குறிவை அப்படின்னாரு. மார்புக்கு குறி வச்சா மார்பில் அடுத்து வீரமரணம் எழுதிட்டான் அப்படின்னு அந்த வாசகத்தை கேட்குறப்ப தலை எடுக்கணும். சில பாருங்க தலை இல்லாத உடம்பை எந்த ஒரு கேஸில் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா தலை இல்லாமல் உடம்பு இருந்தால் அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்வாங்க. தலை ரொம்ப முக்கியம். எஞ்சான் உடம்புக்கு சிரசு பிரதானம். அந்த சிரசை எடுப்பேன் அப்படின்னு குறி வைத்தான். பானத்தை தொடுத்த நாகாசுரத்தை தொடுக்கும் பொழுது கண்ணன் சூசகமாக அவனுடைய லீலையை ஆரம்பித்த அந்த அர்ஜுனன் உயிரை இறங்களும் தேரை பூமியில் கிடத்தி அங்கே அமைக்க அவனோட உயிரை காப்பாற்ற தலைக்கு வந்தது தலைப்பாயிரம் தட்டி சென்றுச்சு. மறுபடியும் துரியோதனன், அடே கண்ணா நாகாசுரத்தை மறுபடி விடுடா. மறுபடியும் நாகாசுரத்தை தொடர்ந்து துரியோதனன் சொன்னாராம், இல்லை எங்கள் அம்மாவுக்கு செய்த கொடுத்த சத்தியத்தினால் நான் மீண்டும் தொடுக்க மாட்டேன் என்று நாகாசுரத்தை கை நழுவ விட்டாராம் கர்ணன். இப்போ பாருங்க, கர்ணன் அங்கே செய்த தப்பு என்ன தப்பு? சத்தியம் கொடுத்த செய்த அந்த தப்பினால் அவனுக்கு மரணம், மறுபானவை தொடுத்தேன் அர்ஜுனன். கர்ணன் செய்த தப்பினால் மரணம் கர்ணனுக்கு வந்தது. அதை விடுத்து நம்மால என்ன சொல்லிட்டாங்க? கர்ணன் தப்பினா மரணம், கர்ணன் தப்பினா மரணம் மாற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் செய்த தப்புனா சத்தியம் செய்து கொடுத்தது தவறு, ஒரு முறைக்கு மேல் மறுமுறை அந்த நாகாசுரை பயன்படுத்தாமல் போன தவறு, குறிவைக்கு சொன்ன மார்புக்கு தவறி விட்டது, கழுத்துக்கு குறி வைத்தது தவறு, தெய்வம் தன் பக்கம் இருப்பது அறியாமல் போதற்கு வந்தானே அதுவும் தவறு. கர்ணன் செய்த தப்பினால் அன்று அவனுக்கு மரணம் நேர்ந்தது. இதுதான் பழமொழியின் கருத்தாக. வாக்கால கட்ட கழுதியா அது போக்கால விட்டு திருப்புங்க. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இருங்க நான் சொல்லி முடிச்சிடும், அப்புறம் நீங்க பேசுங்க. நீங்க இவ்வளவு நேரம் கழுதைன்னு பேசுறீங்க, அப்புறம் ஏகப்பட்ட கழுதை நான் பேசுவேன். இவ்வளவு நேரம் நீங்க பேசுங்க, நான் ஏதாவது பேசணும்னா பேசாம நின்றல. அது மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க பேசுங்க. இவர் எனக்கு வாய்ப்பு கொடுக்க வந்திருக்காரு. என் இடத்துக்கு வந்து நான் கொடுக்கணும் உங்களுக்கு வாய்ப்பு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன் எப்படிலாம் சொல்லக்கூடாது? தேடி நான் உன தேவலாக வரல, நீங்க தான் வழியை தேடி இங்க குறிஞ்சி காட்டுக்கு வந்திருக்கீங்க. ஏன் இப்போ உங்களுக்கு கோவம் வருது? எனக்கு என்ன கோவம்? நல்லா தானே பேசிட்டு நல்லா தான் பேசுறேன். அதுக்காக நீங்க சொன்னா கள்ளு அதான் வாக்கால கட்ட கழுதை போக்கால விட்டு தருப்பனா இதெல்லாம் ஏளனமான பேசுறது. நீங்க கதை சொல்லுங்க, பழமொழி பேசுனீங்க, விளக்கம் கொடுத்தீங்க, மறு பேச்சுல ஏதாவது பேசுங்க. இது பழமொழி தான். இது பழமொழி மாதிரி தெரியலையே, வசனம் மாதிரி இல்ல. வாக்கால கட்ட கழுத அப்படின்னா ஒரு வாக்கு கொடுத்துட்டான் அது போக்கில் விட்டு திருப்பணும்ன்றதா பழமொழி? அப்படி கிடையாதுங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு வியாபாரி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஒரு கழுதையை வாங்கியிருக்காரு. அந்த சின்ன பையனை போய் அங்க அரட்டுறீங்க, இங்க கோபத்தை இங்க காட்டுங்க, அங்க போய் சின்ன பையனை காட்டுறீங்க. மண்ணுக்குள்ள விளையாடுறாங்க. அவன் கையை எடுத்து மறுபடியும் வாயில வைப்பேன், அந்த மண்ணு வயிற்று பூச்சி விடுவாங்க, வயிற்று வலி வரும். புள்ள பத்தவளுக்கு தான் அருமை தெரியும். உமக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் இல்லாம பிரம்மச்சாரியா வந்த உமக்கு என்ன தெரியும்? சேட்டவனா தாங்க பிள்ளை. சேட்டவனா இந்த நேரத்துல தாய் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. 60 பிள்ளை பத்துட்டு வந்திருக்கேன், நீ என்கிட்ட சொல்லக்கூடாது, இதெல்லாம் நம்ம கிட்ட சொல்லக்கூடாது. பிள்ளை பத்தவங்க தான் தெரியும், அருமைன்னா எங்களுக்கு தெரியாதா? அப்படி சொல்லுங்க தலைவரே. 60 பிள்ளை பத்த என்னமோ உங்களுடைய அனுபவம்லாம் எனக்கு கிடையாது, இருங்க மன்னிச்சிடுங்க. அதான் வாயில வச்சுட்டேன், கையை கழுவிட்டு வாடா. ஒரு கழுதையை வாங்கின ஒரு வியாபாரி அந்த கழுதையை வாங்கி அதை கொஞ்சம் பொறிமுறைகளை ஏற்றி வியாபாரம் பண்றதுக்காக போய்கிட்டு இருக்கேன். அப்போ குறுக்க ஒரு வாய்க்கால் போகுது, ஆறுக்கு பேர் ஒரு பகுதியில் வாய்க்கால் வாங்க, ஒரு சில இடங்கள் நதி அப்படின்வாங்க. அந்த ஆறு குறுக்க போகுது, அதை கடந்து தான் அக்கறைக்கு போய் அதை விற்பனை பண்ணிட்டு வரணும். ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, இந்த பொதிமூடை சுமந்து போகிற அந்த கழுதை வந்து பொறிமூடை தான் கொண்டு சொல்லுவாங்க, பொதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஏற்றி போகிறது என்ன அப்படின்னா பொறிமூடை. இது போகும்போது என்னாச்சு அப்படின்னா, ஒரு நாள் அதுக்கு கால் வலி வந்துருச்சு, தடுமாறி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு கழுதை. இந்த கழுதை கீழே விழுந்த உடனே இந்த பொறி நனைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு பிரயோஜனம் இல்லை. எடையும் ஏற்கனவே அது எடை இல்லாமல் இருக்கு. அப்போ நனைஞ்சு போனா என்ன ஆகும்? சவக்கு சவக்குன்னு எடை குறைஞ்சி போகும். நல்லா அனுபவிச்சிருக்காரியா. அப்படி குறைஞ்சி போன உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கழுதை எடை தெரியாமல் இருக்கும், ரொம்ப சிரமமாக இருக்கும், போயிடுச்சு.
அப்ப மறுநாள் என்ன பண்ணுச்சு, நம்ம இப்படி போனோம்னா நம்ம வாட்டுக்கு பேச அப்படி கீழே விழுந்துட்டோம்னா ஏற குறைஞ்சு போகும், நம்ம சாதாரண நடந்து போயிடலாம் அப்படின்னு நினைச்சு மறுநாள் நினைச்சு அதே இடத்துல வந்து இடறி விழுகிற மாதிரி விழுக ஆரம்பிச்சிருச்சு. விழுந்த உடனே அந்த பொறி நனைஞ்சு வச்சு எடை குறைஞ்சு வச்சு இப்படி ஒவ்வொரு நாளும் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இந்த கழுதை பார்த்தேன் வியாபாரி, ஆஹா இந்த கழுதை இப்படி ஒவ்வொரு நாளும் பண்ணிக்கிட்டே இருக்கு, இந்த இடத்துல வந்தோடனே விழுந்துருது, இந்த பொறிபுறா நாசமாக போயிடுது, நமக்கு பிரயோஜனம்லாம் போயிடுது அப்படின்னு நினச்சி என்ன பண்ண, இந்த வாய்க்காலில் கட்ட கழுதையை அது போக்குள்ள தாண்டா விட்டு திருப்பணும் அப்படின்னு சொல்லி மறுநாள் என்ன பண்ணிட்டான், நல்ல பஞ்சமுடைய வாங்கிட்டு வந்துட்டேன். பஞ்சமுடைய வாங்கி பொதியை ஏற்றிட்டான். அவன் ஏற்றி கழுதை போய்கிட்டு இருக்கு, பஞ்சமுடைய சுமந்து போய்கிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கு என்ன தெரியுது துப்பு கட்ட கழுதைக்கு, அது பொறிமுறை தானே நினச்சி போகிற வழியில் நம்ம எப்போதும் போல விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லி அப்படி காடு இடறி விட்டு விழுகிற மாதிரி கீழே விழுந்துருச்சு. விழுந்து ஆமாம் அந்த கழுதை விழுந்தவன் என்ன இல்லை, நம்ம அவங்க அப்படிலாம் பேசக்கூடாது, அவங்க நாகரிகமாக பேசுவோம், நம்மளும் நாகரிகமாக போயிடணும். அது ஒவ்வொரு ஏன்னா இடம் பொருள் ஏவல் இருக்கு, நம்ம அவங்க பேசுனாங்க நம்ம பேசலாம், பேசாத போது பேசக்கூடாது. அப்ப அந்த கழுதை இடறிட்டு விழுகிற மாதிரி விழுந்துச்சு. சுமந்து போறது என்ன, பொறிமூடை கிடையாது, ஏத்திருக்கிறது என்ன பஞ்சு மூடை. அப்ப கீழே விழுந்தோடனே பஞ்செல்லாம் நனைஞ்சு ஊறி போச்சு. ஊறி போனா என்ன ஆகும், எடை கூடி போயிடும். அப்ப இந்த கழுதையால எந்திரிக்க முடியல. அது ஒழுங்கா எப்போதும் போல போயிருந்தா பேசாம அந்த பொறிமுடையே சுமந்துட்டு போயிருக்கலாம் இல்லையா. அதுக்கு தான் சொன்ன வாக்கால கெட்ட கழுதைய, அது வாக்கு இல்ல வாய்க்கால்ல கெட்ட கழுதை, வாய்க்கா ஓடக்கூடிய வாய்க்கா, அந்த வாய்க்கால்ல ஏமாத்தின அந்த கழுதைய கெட்ட கழுதைய அது போக்குலே விட்டு திருப்பணும். அப்ப அது விழுகிற மாதிரி விழுகும், நம்ம இதை பண்ணுவோம் சொல்லி என்ன பண்ணா அந்த புத்திசாலி வியாபாரி பஞ்சுமுடை ஏற்றி வச்சான். அதுக்கு தான் வாய்க்கால்ல கெட்ட கழுதைய அது போக்கால விட்டு திருப்போம் அப்படின்னா. என்னமா சொன்னீங்களே கழுதைக்கு வருமா, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொன்னேன். ஏன் கழுதை கிட்ட போய் கற்பூரத்தை பொருத்திய காமிச்சா அது வாசனை பிடிக்க போதா? அது கிடையாது. இல்ல அதன் மூலமா எதுவும் கற்பூர வாசனை வரப்போதா? அதுவும் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல கழுதைக்கு வருமாம் கற்பூர வாசனை. ஓஹோ, அத மாதிரி வித கழுதைக்கு தெரியுமான்னு சொல்லிட்டாங்க. கழு அப்படின்னா இந்த கோரை புல்லுக்கு இன்னொரு அர்த்தம் கழுன்னு அர்த்தம். ஓஹோ, இந்த கோரைப்புல் மூலமாக கோரைப்புல் மூலமாக இந்த அந்த கரூர் பகுதி அந்த பத்தமண்டெல்லாம் கோரைப்பாய் பண்ணுவாங்க. படுக்கணும். விவசாயமே அங்கிட்டு கோரை புல்லோட விவசாயம் தான். நம்ம எப்படி நெல்லுலாம் சாகுபடி பண்றோமோ அங்க மாதிரி அங்கே கோரைப்புல்லோட சாகுபடி. அந்த பகுதியில இருந்து வந்தவங்க அதை சொல்றீங்க. ஆமா ஆமா பார்த்தேன். அப்பேற்பட்ட அந்த களு என்று சொல்லக்கூடிய புல்லை எடுத்து பாயாக தைக்கும் பொழுது அதன் மூலம் இருந்து ஒரு வாசனை வருமா, கற்பூர வாசனை. அப்ப கழு தைக்க வருமாம் கற்பூர வாசனை மாதிரி நம்மால என்ன சொல்லிட்டாங்க, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி கள்ளக்கண்டா நாயக்கண்டா கள்ளக்கானா நான் சொல்லல, உங்க அண்ணன் கேட்டாரு. நான் சந்தர்ப்பம் வரட்டும்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லை நான் அதை சொல்லாமல் பேசாமல் போய்ட்டு நான் போனதுக்கு முன்னாடி திரும்ப அவர் கேட்டாப்புல இல்லையா, நீ பார்த்து தான் இருந்தேன். நான் வம்புழுக்கலை, நான் எதுவும் பிரச்சனைக்கு போகல. ஆனால் அவர் வந்து திரும்ப திரும்ப அதவே கேட்டார். இப்போ கள்ளக்கண்டா நாயக்கண்டா கள்ளக்கண்டம்னா என்ன அர்த்தம் தெரியும் இல்லையா? இப்போ ஒரு மன்னர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, காவலுக்காக ஒரு நாயை கொண்டு வந்து கட்டி போடுங்க வாசல்ல, எப்படி காவலுக்கு நாயை கட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். இவங்க காவலர்கள் என்ன பண்ணிருக்க, எங்கே பார்த்தா நாயை தேடி இருக்காங்க, நாய் கிடைக்கல. அந்த நாய் மாதிரி ஒரு உருவத்தை செஞ்சு, எப்படி கல்லுலேயே செஞ்சு நாய் மாதிரி எப்படி நாய் நிற்குமோ அது மாதிரி நிப்பாட்டி கட்டி வச்சுட்டாங்க. அப்புறம் மன்னர் அங்கிருந்து தூரத்திலிருந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது எப்படி தெரியுது, நாய் கட்டி கிடக்கிற மாதிரி தெரியுது. பக்கத்தில் வந்தார், பார்த்தாரு, அங்கே நாயக்கான கல் இருக்கு. இது ஒரு மன்னனாகப்பட்டவள் காவலர்களுக்கு இட்ட கட்டளை. அதுதான் அவர் அங்க தூரத்திலிருந்து பார்க்கும்போது நாய் கட்டி கிடக்கிற மாதிரி தெரியுது. பக்கத்தில் வந்து பார்த்தா அந்த நாயக்கான கல்லு தான் இருக்கு. ஆனா அங்க இருந்தது என்ன, கல்லு. அது மாதிரி இப்ப நம்ம போய்கிட்டு இருப்போம் பாதையில, இப்படி பகல் நேரத்தில் நல்ல வெயில் நேரத்தில் போய்கிட்டே இருங்களேன், அந்த தூரத்தில் பார்த்தா தண்ணி நிறைய கிடக்கிற மாதிரி இருக்கும், காணல் நீர். ஆனா பக்கத்தில் போனா தண்ணி இருக்காது. அது மாதிரி மகாபாரதத்தில் இந்திரபிரசத்தில் அந்த விருந்து பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்திரபிரஸ்தம் நகரம் நிர்மாணிச்சிட்டாங்க பாண்டவர்கள். இந்திரபிரஸ்தம் யாரோட இடம்? இந்திரபிரஸ்தம் யாரோட இடமா?
அது பாண்டவர்களுக்குள்ளதான். அஸ்தினாபுரம் சொன்னீங்கன்னா கௌரவர்கள் வாழ்ந்த இடம். இப்ப இந்திரபிரஸ்தம்னா யாரோட இடம்னா இந்திரபிரஸ்தம் பாண்டவர்கள் தான் அவர்கள் கட்டியது. அது இன்றைய இருக்கக்கூடிய இந்த இந்தியாவுடைய தலைநகர் என்று சொல்லக்கூடிய புதுடெல்லி அதுதான் இந்திரபிரஸ்தம். அப்ப இந்த இந்திரபிரஸ்த நகரம் நிர்மாணிச்சிட்டாங்க. சிறப்பு விழாவிற்கு எல்லாரும் வந்திருக்காங்க, உணவு பரிமாறி கொண்டிருக்கிறார்கள். அப்ப துரியோதனாக கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மேல உப்பரிகளை பார்க்கிறான். அப்படி முதல்ல நடந்து போய்கிட்டு இருக்கான். அந்த நிர்மாணம் எப்படி அந்த வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னா, இப்படி தண்ணி கிடைக்கிற மாதிரி இருக்கும், பெரிய பள்ள மாதிரி தெரியும். இந்த காணல் இருப்ப சொன்னீங்க இல்லையா, அது மாதிரி தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நடந்து அவன் போய்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே தண்ணி கிடக்கு அப்படின்னு அப்படி ஒதுங்கி போயிருக்கான். இதை பார்த்தால் பாஞ்சாலியாகப்பட்டவள் மேலே உப்பரிகை அணிச்சக்கூடிய மாடத்திலிருந்து அடுத்து அந்த பகுதியில் போயிருக்கான். அங்கே தண்ணியே இல்லாதது மாதிரி இருந்திருக்கு. போய் பார்த்தா கீழே தப்பக்கட்டின்னு விழுந்துட்டான். இதை பார்த்து அங்கு இருந்த ஆனால் பாஞ்சாலி சிரிக்கலை, பணிப்பெண் பக்கத்தில் இருந்து சிரிச்சா. இதை பார்த்தான், ஆஹா நம்மளை பார்த்த வேலை நம்ம சிரிக்கிறாளே. அப்பனுக்கு தான் கண்ணது இல்லையா, பிள்ளைக்கு கண்ணது இல்லையோ. சொல்லி முடிச்சிடறேம்மா, அப்புறம் நீ பேசுமா. அதை சொல்லணும்ல, அப்பதானே வந்தது கதை. ஆமா, அதுக்கு ஆரம்பிக்கும். எனக்கு அது பேசுறதுதான் பிடிக்கும். நான் பேசி முடிச்சோடனே பேசு. ரெண்டு பேரும் மறந்துடுமா? நான் மறக்கிறதுக்கு சொல்லமா, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்த முடிச்சுக்கோ, ரெண்டு நாய் சண்டை போட்ட மாதிரி ஆகி போயிடும். ஓஹோ, நாய் சண்டை போட்ட மாதிரியா? ஆமா, நாய் சண்டை போட்டா எப்படி இருக்கும்? தெளிவில்லாம ஏன் பேசுறீங்க? தெளிவில்ல, நான் பேச தெளிவில்லாம இருக்கா தலைவரை சொல்லுங்க. தெளிவா பேசல, அப்புறம் எதுக்கு நாய் சண்டை போட்ட மாதிரி ஆகுது? ரெண்டு பேரும் பேசிருந்தா அது புரியாது. அது சண்டை போடல அப்படி தெரியணும், விளக்கம் சொல்லல அப்படி தெரியணும் அவசியம் இல்லை. அப்படி இவன் போகும்பொழுது அங்க பள்ளம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அங்க பள்ளமே இல்லை, தண்ணியே இல்லை. இதை பார்த்து சிரித்தார்கள். உடனே என்ன பண்ணா, அங்க உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். பாஞ்சாலியாகப்பட்ட உணவு பரிமாறுகிறாள். இப்போ நம்ம கிராமங்களே பாருங்களேன், அண்ணன் சம்சாரம் தம்பி சம்சாரம் அப்படின் போது கேலி கிண்டல் பேசுகிறது ஒரு வழக்கம் தான், அது இல்லாமல் இல்லை. அண்ணன் மனைவி பார்த்து என்னங்க அப்படின்னு பேசுவாங்க, ஒரு கிண்டலாக பேசுவாங்க. அவங்க குழந்தைனார என்ன அப்படின்னு சொல்லி அவங்க பேசுவாங்க. அதில் இவன் என்ன பண்ணா, அதே மாதிரி பாஞ்சாலியை பார்த்து 5 பேருக்கு 5 அழியா பத்தினி இல்லையா, இன்று உனக்கு 6 முறை அப்படின்னு கேட்குறேன். இன்னைக்கு எந்த கணவனோட இருப்ப அப்படின்ற மாதிரி அவன் சூசகமாக அப்படி கேட்குறேன். கேட்ட உடனே உணவு பரிமாறிக்கிறது பாஞ்சாலிக்கு சங்கடமாக போச்சு, வெக்கமாக போச்சு, அழுதுகிட்டு போய் உட்காந்துட்டான். அப்போ இது அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது இதே கண்ணனாகப்பட்டவன் எங்கேயும் வந்துடுவான்ல கண்ணன் பார்க்குறார். பாஞ்சாலி, நீ அழுவதற்கான காரணம் ஏன் அழுகிற அப்படின்னு கேட்கும்போது, அண்ணா இந்த மாதிரி துரியோதனன் இப்படி கேட்டுட்டான், இன்று உனக்கு 6 முறை. அது தவறா புரிஞ்சா தவறா தெரியும், சரியா புரிஞ்சா சரியா புரிஞ்சுக்கலாம். நன்றி நன்றி நன்றி. இன்று உனக்கு 6 முறை அப்படின்னு கேட்ட உடனே இவ பெண்ணு தானே, என்ன இருந்தாலும் பெண்ணுக்கு அந்த வெக்கம் மானம் சூடு சொரணை அப்படிங்கிற இருக்கும், இல்லாமல் இருக்காது. அப்போ போனோடனே அழுது புலம்புங்க. கண்ணன் வந்து கேட்குற, இப்படி கேட்டுட்டான் அப்படி சொன்னோடனே, நீ பயப்படாதம்மா, திரும்ப போ, அவன் சாப்பிட்டுட்டு தானே இருக்கான், நீ போய் உணவு பரிமாற்ற ஏதாவது அவன் சொல்ல வர்றதுக்கு முன்னாடி நீ என்ன சொல்ற, இன்று உன்னுடைய மனைவி பானுமதிக்கு 6 முறைன்னு கேளு. ஆஹா, ஓஹோ, அப்படி சொல்லி கொடுத்து விட்டாரு கண்ணனாகப்பட்டவர். சொல்லி கொடுத்த உடனே இந்த அழுதுகிட்டு என்ன பண்ணா, திரும்ப போயிட்டான். திரும்ப போன உடனே அவன் கேட்க ஆரம்பிச்சு, திரும்ப இன்னைக்கு உனக்கு 6 முறை, திரும்ப அடுத்து கேட்க வாய் எடுத்தான்ல, இவன் உன்னுடைய மனைவிக்கு 6 முறைன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். அவன் அதோடு சாப்பிட வச்சுட்டு ஓடி போயிட்டான். இதற்கான காரணம் என்ன என்று எண்ணி பார்க்கும் பொழுது, இந்த துரியோதனன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த நாடு நகரம் அப்படின்னு அந்த எண்ணத்திலே இருக்கிறான். மனைவியை கவனிப்பதே கிடையாது. வீட்டுக்கு ஒருத்தி வந்துட்டானா அவளை பார்க்கணும்ல, எத்தனை வேலைகள் இருந்தாலும் மனைவியையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். அவன் தான் உண்மையான கணவன். இவன் என்ன பண்ணிட்டான், மனைவியை கண்டுகொள்வதே கிடையாது. எப்படி இந்த நாட்டை பிடிக்கணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு அந்த சிந்தனையிலே ஓடிக்கிட்டு இருந்தான். அப்ப இவன் என்ன பண்ணா, யாரு துரியோதனுடைய மனைவியாகப்பட்டவ ஒரு முனிவரிடம் சென்று சொல்லுவாங்களே வசிய மருந்து அப்படின்வாங்க. இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு. அவன் அன்னைக்கு பண்ண வேலை தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கணவன் வந்து தன்னுடைய குடும்பத்தில் கட்டுப்பட்டு இருக்கல அப்படின்னா, ஏதாவது அப்படி இப்படி அவன் பாட்டுக்கு கண்டபடி தெரிஞ்சான் அப்படின்னா என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு வைத்தியர்களையோ யாரையோ ஒருத்தரை போய் பார்த்து அந்த மசிய மருந்தை வாங்கிட்டு வந்து பாலில் கலந்து கொடுப்பாங்க. இதைத்தான் அன்று
துரியோதன மனைவியாகப்பட்ட வேண்டாம்னா ஒரு வைத்தியரே ஒரு முனிவரன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தரை போய் சந்தித்து அவரிடம் அந்த விஷயம் மருந்தை வாங்கிட்டு வந்து தன்னுடைய கணவனுக்கு கொடுப்பதற்காக பாலில் கலந்து வச்சிருந்தார். இவன் என்ன பண்ணா, வேகமா வந்தவன் அங்க பால் இருந்தது தெரியல, தவறி கொட்டி விட்டுவிட்டான். பால் கீழே சிந்தி போச்சு. அவனுக்கு வச்சிருந்தது வசியம் பண்ணி வச்சிருந்த பால், அப்பயாவது இனிமேல் நம்ம கடமை போகாம நம்மளே நாடி இருக்கணும் அப்படின்னு வச்சிருந்தது. அதை அங்க வந்த ஒரு சர்ப்பம் என்ன பண்ணிடுச்சு, அதை சாப்பிட்டுருச்சு. என்ன சாப்பிட்டுச்சு? பாலை அந்த பாம்பு குடிச்சிருச்சு. அப்போ அந்த பாம்பு குடிச்சோன்னே அவன் என்ன பண்ணா, அவன் ஒரு சர்ப்பம் என்ன பண்ணா, உன்னுடைய மனைவி நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு. அந்த விஷயம் இவனுக்கு தானே வரணும், இவன் சாப்பிடல அவன் சாப்பிட்டான்ல, பாம்பாகப்பட்டது. அப்போ அந்த பாம்பு என்ன பண்ணுச்சு, எப்படியும் நான் அடைந்தே தீருவேன் ஒன்று பானுமதி அப்படி சொன்னேன். அப்போ தான் என்ன விவரம் அப்படின்னு கேட்குறேன் மனைவிட்ட. அப்போ விவரத்தை சொல்கிறேன், உங்களுக்காக விஷயமாக மருந்து கலந்து வச்சிருந்தேன் பாலை, அந்த பாம்பு சாப்பிட்டுச்சு, அதனால தான் அந்த மோகத்தினால் என்னை வந்து அடைவதற்காக கேட்குறேன் அப்படி சொன்னோன்னே. அப்போ தான் துரியோதனன் என்ன பண்ணா, இந்த பாம்பிடம் சென்று மண்டியிட்டு வணங்கி, இனிமே ஒவ்வொரு பௌர்ணமி இரவு வரும்பொழுதும் என்னுடைய மனைவியை உனக்காக நான் அர்ப்பணிக்கின்றேன், அதாவது அந்த இரவை உனக்காக ஒதுக்கி வைக்கிறேன், அதாவது கெட்ட இதுக்காக கிடையாது, உனக்காக நான் பக்தியோடு இருக்க வைக்கிறேன் அப்படி சொல்லி துரியோதனனும் அந்த பாம்பிடம் வேண்டிக் கொண்டான். அப்படி இந்த பாம்பு கிட்ட வேண்டிக்கிட்ட காரணத்தினால ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் இந்த பானுமதியாக அப்படி அவங்க போயிடுவா, அந்த பாம்பு போய் வணங்கிட்டு வந்துடுவான். அப்போ அவனுடைய மனைவிக்கு இப்போ ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அதை திருப்பி அவன் கேட்டதால் என்ன பண்ணா, வெக்கி தலை குனிஞ்சு பேசாம போயிட்டான். இப்படி கருத்துக்களா இருக்குங்க. ஏன்னா முதல்ல கண்ணால் கண்டதெல்லாம் போய் முதல்ல தெரிஞ்சுக்கணும், காதால் கேட்கறதெல்லாம் போய். ஏன்னா கண்ணால் பார்த்தது இங்கே உண்மையாக இருந்ததா, அவரே பார்த்தா தண்ணி எது தெரியல, அப்புறம் நிலம் எது தெரியாம விழுந்துட்டு போயிட்டார். அதுபோலதான் பாருங்க, வானரம் என்று சொன்னாலே வீரத்தோடு வந்தவன், ராமனை காட்டிலும் ராவணனை காட்டிலும் வீரமாக இருந்தவன் கிஷ்கிந்தை ஆட்சி செய்த வாலி, அவன் தான் மிகப்பெரிய வீரன். இந்த வாலியாகப்பட்ட வீரனாக இருந்தாலும் யார் எதிராளி வந்தாலும் சரி, அவனுடைய பாதிபலம் யாருக்கு வந்துடுமா, வாலிக்கு வந்துடுமா. அப்பேற்பட்ட வாலியாகப்பட்ட மிகப்பெரிய வீரனா இருந்தார். அவதாய் என்னாச்சு, என்ன 3 பேர் இப்படி ஆரம்பிச்சிட்டீங்களா? நாங்க என்ன சொல்லிட்டு இருக்கோம், நீங்க அப்படி மிகப்பெரிய வீரனாக இருந்தால் ராவணனையே அவனுடைய போர்க்களத்தில் சந்தித்து அவனை தோற்கடித்து தான் வாள்ல கட்டிட்டு வந்தாரா வாலி. ராவணனை கட்டிட்டு எங்கே போட்டிருந்தாரா, தன்னுடைய மகன் அங்கதன் தொட்டில விட்டில் பூஜையோட பலவட்டமா படி விளையாட விட்டு இருந்திருக்காரு. அப்ப யாரோட போர் செய்யலான்னு தன்னுடைய அண்ணனும் தம்பியும் முடிவெடுக்கிறது. வாலியும் சுக்ரீவனும் உடன் பிறந்தவர்கள், அண்ணன் தம்பி, தாய் 1 தகப்பன் 2 அப்படின்னுவாங்க. அப்பேற்பட்ட தன்மையில் வாலியும் சுக்ரீவனும் போறாங்க போருக்கு. யாரு? மாயாவி என்று சொல்லக்கூடிய அரக்கன் அழிக்க போறாங்க. இந்த மாயாவி மாய உருவம் ஒன்று அழிக்க வந்தவன். ஒவ்வொரு நேரத்திலையும் எந்த உருவத்தில் இருந்தவன் போர் செய்வானே தெரியாது. வாலி பாக்குறேன், தம்பி குகைக்குள்ள போய் மாயாவி ஒளிஞ்சுக்கிட்டேன். கதையில குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டேன் மாயாவி, நான் உள்ளே போய் அவனோட போர் புரியுறேன், நீ வெளியில பாதுகாப்பா பத்திரமா உட்கார்ந்துருப்பா, நான் வரும் வரைக்கும் ஒருவேளை எனக்கு ஏதாவது உடல் இருந்தாலும் இந்த இடத்துல கிஷ்கிந்தையை வந்து அவன் வந்து கைப்பற்ற விடாமல் அந்த வாயில் அடைச்சிட்டு நீ போயிரு அப்படின்னு பாதுகாப்பா இரு, இங்க வந்தா நீ பிடிச்சிக்க, உள்ள நான் போர் புரிய அப்படின்னு தம்பிட்ட சொல்லிட்டு வாலி உள்ள போய் போர் புரிய போறாரு. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, பல வருஷம் போர் நடக்குது. உள்ளக்க ஒரே சத்தம், இறைச்சல் சத்தம் கேட்குது. ஏன்னா அவன் அரக்க குலத்தை சேர்ந்தவன், இவனோ குரங்கு, அப்புறம் அப்படித்தானே இருக்கும் 2 சத்தம். யாரை கையை காட்டுற? வாலி. நான் எவ்வளவு நாகரிகமா சொன்னேன், நான் கதையை தவிர்த்து ஒருபொழுதும் நழுவி பேசுவதே கிடையாது. அப்புறம் இப்படி கையை காட்டினா ஏங்க அவர் ஏதாவது கையை கூட காட்டுங்க. எப்பா அவர் பேசல, நீங்க நியாயத்தை சொல்லுங்க. எதுக்கு பேசணும்னா எத்தனை கழுத போட்டத ஏதாவது சொன்னா கையை காட்டலையே, கதையை தானே சொன்னீங்க. நானும் கதையை சொல்றேன், உங்களுக்கே சுருக்குன்னு சொல்லுது. துப்பு கட்ட நாய், அந்த நாய், இந்த நாய் எல்லாம் சொல்ல இல்லை, நல்லா இருந்துச்சா? நான் ஏதாவது வாய் பேசினா துப்பு கட்ட நாயின்னு சொல்லலாம், எப்ப சொன்னேன்? ஏன் சொல்லலையா? இருக்கட்டும், எல்லாம் காதுல கேட்கறத விட இங்க ஒளிப்பதிவு ஆகிட்டு இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். துப்பு கட்ட நாயின்லாம் சொல்லலைங்க. அப்பேற்பட்ட தன்மையில பாருங்க, இந்த வாலியாகப்பட உள்ள போய் குகையில போர் செய்யல, பல வருஷம் ஆட்சி காணும், சத்தம் மட்டும் கேக்குது. ஒரு நாள் பாருங்க, குருதி வெள்ளம் போல வெளியில வந்துச்சான். சுக்ரீவன் நினைச்சிட்டாரு, எங்க அண்ணனை காணோம். இல்ல அண்ணன் இறந்தாரா இல்ல மாயாவி இறந்தானான்னு தெரியலையே. அண்ணன் இருந்தா நேர் வந்துருப்பார்ல, அண்ணனை காணோம்.
இப்ப மாயாவி வந்தா நம்மள அடிச்சு விடுவானே, அண்ணனையே அடிச்சிட்டானா அண்ணனை யாராலும் வெல்ல முடியாது. மாய உருவம் கொண்டு நம்ம அண்ணனே அடிச்சிருந்தா ஒருவேளை நம்மள அடிக்க எவ்வளவு நேரம் ஆகும். பார்த்தான், பெரிய பாறையை உருட்டிட்டு வந்து இந்த வாயிலுக்கு அந்த திறப்பை அடைச்சிட்டு போயிட்டேன் கிஷ்கிந்தை போனா அங்கே யார் இருக்கணும்? அண்ணன் இல்லாத இடத்துல நம்ம தான் ஆட்சி புரியணும்னு நல்ல மனதோட ஆட்சியில இங்க சிம்மாசனம் புரிந்து அங்கே அமர்ந்தாச்சு. பாருங்க, கொஞ்ச நாள் ஆச்சு, வாலி அகப்படம் வெளியில வர்றாரு. மாயாவை அடிச்சுட்டு வெளியில வந்த உடனே பாக்குறாரு இந்த கதவை அடைச்சிருக்கு. என்னடா அண்ணன் எப்ப சாவேன், பதவி எப்ப கிடைக்குன்னு இவன் இத்தனை நாள் காத்திருந்தாலும் உடனே கதவை அடைத்து விட்டு சென்றிருக்கானே. இருந்திருக்கிறோம் நம்மளுக்காக, நான் சொல்லிட்டு போறேன், என்னை வெல்ல எவனாலும் முடியாதல்லவா, அப்ப காத்திருந்திருக்கிறோம் அல்லவா. போய்விட்டார், இருக்கட்டும் அப்படின்னு அந்த கதவை உடைத்து கொண்டு வந்தா. நான் பாறையெல்லாம் தும்சம் படுத்திட்டு வந்தாச்சு. கிஷ்கிந்தை வந்ததுமே அங்க இருந்த சுக்ரீவனை அடிச்சு தும்சம் பண்றார். சுக்ரீவன் சொல்ற, அண்ணா நான் ஒருபொழுதும் பிழை செய்யவில்லை, நீங்க வரல, ரத்தம் ஆறாக வந்தது, யார் இறந்தாங்கன்னு எனக்கு தெரியல, அதனால்தான் நான் அடைத்து விட்டு வந்தேன் பாதுகாப்பா. இல்லடா, உனக்கு பதவி ஆசை. பதவி ஆசை யாரை விட்டுச்சு? அந்த ஆசைக்கெல்லாம் போறது இல்ல. இங்க வாலி சொல்றாரு சுக்ரீவனை பார்த்து, உனக்கு பதவி ஆசை வந்து விட்டது, நான் எப்பொழுது இறப்பை இந்த சிம்மாசனத்தை அமர்வேன் என்று காத்திருந்தாய் சுக்ரீவா என்று அடிச்சு எங்க அனுப்புறாராம்? ரிஷியமுக பருவத்துக்கு அனுப்புறாரு. ஏன்னா அந்த இடத்துக்கு தான் வாலி போக முடியாத ஒரு இடம். மற்ற எல்லா இடத்துக்கும் போயிடுவார் வாலி, அந்த இடத்துக்கு மட்டும் போக மாட்டார். ஏன்னா அது ஒரு கதை இருக்கு. ஒரு அரக்கனை அடிச்சு அங்கே தூக்கி போட்டனால அங்கே உள்ள முனிவர் கொடுத்த ஒரு சாபத்தினால அங்கே போக மாட்டார். இப்போ பாருங்க, அங்கே போனதுக்கு அப்புறம் தான் ராமபுரானே சுக்ரீவன் நட்பு கொண்டு வந்து கேட்கிறார், எதனால் இப்படி வரீங்க? என் மனைவியை ராவணன் தூக்கி சென்றான், என் மனைவியை எங்க அண்ணன் அபகரிச்சுட்டான்னு சுக்ரீவன் சொல்றார். ஓ, அப்ப என் மனைவியை நீங்க மீட்டு கொடுத்தால் உங்கள் மனைவி எங்கே இருக்கிறார்கள் என்று நாங்கள் தேடி கண்டுபிடித்து கொடுப்போம் என்று ஒரு ஒப்பந்தம். ஏன் பொண்டாட்டிய கண்ணன் இவர் சொல்ல, அவர் பொண்டாட்டிய கண்ணன் அவர் சொல்ல, கடைசியில் முதலில் யாரை மீட்கலாம் என்றால் சுக்ரீவன் மனைவி ரூமையை முதல்ல மீட்கலாம் என்று முடிவெடுத்தார்கள். நீங்க தான் பெரிய ஆளுன்னு சொன்னாங்கல்ல, உங்களால் மிகப்பெரிய வீரம் இருக்காமே. எங்க அண்ணனை ஜெயிக்க உலகத்துல யாருமே கிடையாது. ஒருவேளை எங்க அண்ணனை அழிச்சிங்கன்னு சொன்ன இந்த வானர படைகள் அனைத்தும் உங்களுக்காக வேலை செய்யும் சொன்னார். அதனால்தான் வாலி அழிப்பதற்கு இங்கே ராமனாகப்பட்டவன் மறைந்திருந்து பானத்தை தொடுத்து, அந்த பானம் தொடுத்த உடனே குத்துயிரும் குலையுருமாய் கிடக்க. வாலி கேட்டாராம், உனக்குலாம் நான் என்ன பாவம் பண்ணு? ராமனை பார்த்து கேட்கிறார், ராமா ஒருவேளை என்னிடம் வந்து ராவணன் சீதை தூக்கி சென்றார் என்று சொன்னா, சீதையை வந்து விட்டு விடு ராவணன் சொன்னா ஒரு நொடியில் வந்து விட்டுருப்பேன். ஏன்னா அவன் எனக்கு பயந்தவன். எப்படி பயந்தவன் தெரியுமா? எனக்கு எத்தனை நாள் கட்டிட்டு வந்து என் புள்ள விளையாடுறதுக்கு தொட்டியில் போட்டிருந்தேன். அப்பேற்பட்டவனை நீ என்கிட்டலாம் உதவி கேட்டிருக்கணும். போயும் காட்டுகளை ஏன் அடிக்கு பயந்து போய் ஒளிந்த சுக்ரீவன்ட்ட உதவி கேட்டிருக்கேன். ஒருவேளை நீ என்கிட்ட கேட்கல, ஆனால் என்னை கொல்வதற்கு உனக்கு என்ன? உனக்கு ஏதாவது நான் பாவம் பண்ணியிருக்கணும், இல்லை உன்னை நான் ஏதாவது அடிச்சிருக்கணும், எதுவுமே இல்லாமல் என்னை எப்படி நீ கொள்றதுக்கு முயற்சிப்ப அப்படின்னு கேட்டாராம். அப்போதான் ராமன் சொன்னாராம், இப்பிறவியில் நான் செய்தது தவறு, யாருக்குமே தீங்கு செய்யாத நான் மனைவினா எவ்வளவு பெரிய தவறு கூட செய்ய தூண்டுது பாருங்க. மனைவியை காணவில்லை, மீட்டெடுக்க வேண்டும் என்றால் இப்பிறவியில் நான் செய்த தவறு, இந்த தவறுக்கு தண்டனை என்று சொல்லக்கூடியது கொடுக்க வேண்டும் என்றால் அடுத்த பிறவியில் இந்த ஆன்மாவை உன்னால் மட்டும்தான் எடுக்க முடியும் ஒரு வரம் கொடுத்தார். அதற்கு பிறகாக என்ன இருந்தாலும் நீ ஒரு குரங்கு வானரம், இந்த வானரத்தை அடிக்கலாம் என 2 வானரங்களில் ஒரு உயிரை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஒரு வானரத்தை அடிக்கலாம் என்று விலங்கு என்று நினைத்து அடித்தேன் அப்படின்னு சொன்னார். அதனால்தான் எப்பேற்பட்ட வீரனாக இருந்தாலும் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுதானே. இப்போ எதையுமே கண்ணால் பார்த்து நம்பிடக்கூடாதுங்க. கடைசியில் இறந்து கிடக்கும் பொழுது சுக்ரீவன் மனைவி வந்து சொன்னார். எல்லாருமே சொல்லுவாங்க சுக்ரீவன் மனைவி தூக்கிட்டு போயிட்டார் வாலின்னு சொன்னாங்க. அப்பெண்மணி வந்து சொன்னாலாம், என்னை தாய் போல் பார்த்து கொண்டார் வாலி அப்படின்னு சொன்னாராம். தவறு செய்து விட்டோமே என்று வருந்தினாம சுக்ரீவன் அங்கதனை இளவரச மணிமகுடம் சூட்டி அதுவரைக்கும் சுக்ரீவனை அந்த சிம்மாசனத்தில் அமராமல் வாலியின் மகன் அங்கதனை அமர வைத்து கிஷ்கிந்தை ஆட்சி புரிய செய்தார்களாம். எப்பேற்பட்ட ஒற்றுமை! நாம் செய்த தவறு என்று நினைத்தால் கூட இப்படி இருக்கிறவங்க ஆட்சினா. நல்ல கருத்து, ஒரு பாராட்டு கொடுங்க. ஏன்னா அப்படி நம்ம தொட்டோம்னா ஒன்று தொட்டு பேசணும், அதுதான் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்போ வானரங்கள் மனைவி அப்படின்ற விஷயத்துல பேசி வந்தாங்க இல்லையா? அப்ப அது மாதிரி நான் ஒண்ணு பேசணும் இல்லையா? இதான் பாருங்க, வனவாசத்தில் இருக்கின்றார்கள் பாண்டவர்களாகப்பட்டவர். அப்படி வனவாசத்தில் இருக்கும் பொழுது எங்கிருந்தோ ஒரு மலருடைய வாசனை வருகிறது. அந்த வாசனை, பெண்ணுக்கு பூவை கண்டால் சும்மா இருக்க முடியுமா? அந்த பூ வாசனை சும்மா இருக்குமா தலைவரே? ஆமா, மல்லிகைப்பூ வாசனமா எப்படி தூக்கம்.
அதுக்கு என்ன தன்மை அப்படின்னா மோகத்தை தூண்டக்கூடிய தன்மை உண்டு. அதனால தான் மல்லிகைப்பூ அல்வா வாங்கி கொடுங்கப்பா அப்படின்றது. அது வாங்கி கொடு. அதை பற்றியா அடம் வாத்தாலாக்கா பற்றியா எப்போ நீ ஒவ்வொரு ஊருக்கு வந்துருப்போம் இன்னும் வச்சே நாங்கள் நடந்து ஓட்டிடுவோம். ஒரு ஆள் போதும், அதைத்தான் சொல்கிறேன். அப்படித்தான் இருக்கணும், அப்படி ரசிக்கணும், அவ்வளவுதான். எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. உற்சாகம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி உற்சாகத்தை கொடுக்கணும். என்னடா பேசுறியா முதல்ல ஆமா, நான் வரேன். எங்களுக்கு உற்சாகமா இருக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை கொடுக்கணும், அவ்வளவுதான். உண்மை. நல்லது நல்லது, நன்றி. நறுக்குன்னு அப்படி இருக்கணும். ஆஹா. அப்ப இந்த மலர் வாசனையை பார்த்த உடனே இந்த பெண் என்ன பண்ணா, பாஞ்சாலி, ஆஹா இங்க இருந்தோ ஒரு மலர் வாசனை வருது, வாசனை வருது அப்படின்னு சொல்லி யாரு பீடி குடிக்கிறாங்க, அந்த பீடி அமைத்துருங்க, இந்த பக்கம் எங்கிட்ட வருது. ஐயா கொஞ்சம் அமைத்துங்க ஐயா, இந்த பீடி அமைத்துருங்க, சரியா? சரி. அப்ப அந்த வாசனையை பார்த்த உடனே தன்னுடைய கணவனாகப்பட்ட பீமனை கூப்பிடுறான். அப்ப பீமனை கூப்பிட்டு அந்த பூ ஏதோ ஒரு திசையிலிருந்து வருது, நல்ல வாசனையா இருக்கு, எனக்கு அந்த பூவை பறிச்சுட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கணவன்ட்ட பீமன்ட்ட கேட்கிறா. அப்படி கேட்ட உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த பூ வாசனை வருகிற திசையை நோக்கி போயிட்டு இருக்கார். அப்படி போகும் பொழுது காட்டுக்குள்ள போகும்போது இடையில நீங்க சொன்ன மாதிரி ஒரு வானரம் படுத்திருக்கு. அங்கேயும் வானரம், இங்கேயும் வானரம். வானரம்னா குரங்கு, ஒரு குரங்கு படுத்திருக்கு. வானரம்னா வானரம்னா என்னங்க? வானரம்னா ஒரு மிருகம். வானரம்னா என்ன? அதான் குரங்கு. என்ன குரங்கு? அது எல்லாம் குரங்கு தான். மனித குரங்கு. மந்தின்னு சொல்லுவாங்கல்ல, மந்தினா பெண் குரங்கு. அப்ப வானரம்னா ஆண் குரங்கு. அப்படி சொல்லுமா ஐயா? ஆண் குரங்கு படுத்து கிடந்துச்சு சொல்லுங்க. சொல்றேன், வானரம் சொல்லிட்டேன், பெண் குரங்கு ஆயிரும்ல. சரி, அதுகளுக்கும் பிரிவு இருக்குல்ல. அப்படி படுத்திருக்கும் பொழுது பீமனாகப்பட்டவர் வேகமா போறார். போன ஏதாவது விலங்குகளோ ஏதோ ஒன்று இருந்தால் தாண்டி போகக்கூடாது. ஒரு மனிதனே இருக்காங்க அப்படின்னா இப்போ கால் நீட்டு ஐயா உட்காந்துருக்கீங்க, நான் பாட்டுக்கு வந்து அப்படி தாண்டி போகக்கூடாது. ஏன் காலை மடக்கிறீங்க கொஞ்சம், நான் அப்படி போகணும் அப்படி சொல்லிட்டு போகணும். அது மாதிரி இந்த வானரம் படுத்து, அது விலங்கா இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, வானரம் படுத்திருக்கு. அப்போ பீமன் சொல்கிறான், ஏ வானரமே எப்படி, ஏ குரங்க கொஞ்சம் ஒதுங்கி போடு, நான் போகணும் அப்படின்னா. அப்போ அந்த வானரம் சொல்லிச்சு, ஏ பீமா நீ மிகப்பெரிய பலசாலி, எப்படி நீ மிகப்பெரிய பலசாலி, சாதாரண ஆள் கிடையாது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். 16,000 யானை பழங்கொண்டவன் பீமனாகப்பட்டவன். குந்திரியாகப்பட்டவங்க அப்படி இடுப்பில் தூக்கி வச்சுட்டு போனாங்களா நடந்து. அப்படி போகும் பொழுது இடுப்பில் பீமன் உட்காந்துருக்கான், கை தவறி நழுவி கீழே விட்டுட்டாங்களாம். கீழே விழுந்த உடனே அங்கே இருந்த பாறை பல 100 சுக்குகளாக வெடிச்சு சிதறிச்சான் பீமன் விழுந்த உடனே. அப்பேற்பட்ட ஒரு பலம் பொருந்தியவன் பீமனாக. அப்ப அந்த இடுப்பு எவ்வளவு வலுப்பட்டிருக்கு, இவனுக்கு இடுப்புல வச்சிருக்கணும்னா அந்தமா அப்படி பலம் பெற்றவன். அப்ப அவன் சொன்ன உடனே இந்த வானரம் சொல்லிச்சு, அப்ப நீ மிரிய பலசாலி. அதான் நாடகம் முடியல, இன்னும் ஒரு காட்சியெல்லாம் இருக்கு, ஏன் அப்படி கிளம்புறியில படிச்சுட்டி கட்டிக்கிட்டு? அது சரி, இன்னும் இருக்கு. அப்ப சொன்ன உடனே அவங்க போட்டு பாவம் காலையில் வேலை இருக்கா, சரி போங்க போங்க, திரும்ப சாணி இதெல்லாம் போட்டு அப்புறம் திரும்ப வருவாங்க வீடு வாசல் தெளிச்சிட்டு. என்ன நானும் வயதானவன் முடியாதவன், ஏதோ கணக்கில் காட்டில் எது சாப்பிட்டவனோ இருக்கேன், உன்னால் முடிஞ்சா இந்த வாழை நகர்த்திட்டு நீ ஓ வழியை பார்த்து போப்பா அப்படின்னு அந்த வானரம் சொல்லிச்சு. பீமன் தான் பலசாலியாச்சே. இவர் என்ன வேகம் வாழை தூக்கி பார்த்தார், தன்னுடைய பலம் எல்லாத்தையும் முழுமையும் பயன்படுத்தி வாழை நகர்த்தி பார்க்கிறாரு, நகர்த்த முடியலை. அப்பதான் இந்த வானரம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, சரி போனா போகட்டும், நம்ம தம்பி தானே சகோதரன் தானே அப்படின்னு சொல்லி காட்சி கொடுத்தார். யாரு? ஆஞ்சநேயனாகப்பட்டவன். நான் தான் ஆஞ்சநேயன், உனக்கு அகம்பாவம் இருக்கிறது, உனக்கு ஆணவம் இருக்கிறது, இந்த அகம்பாவம் ஆணவம் அதை போக்குவதற்காகத்தான் இந்த இடத்துல நான் வந்து உட்கார்ந்திருந்தேன். நானும் வாயுபுத்திரன் உன்னுடைய சகோதரன் தான். அங்கே யாரு? வாலியும் சுக்ரீவனும் சகோதரன் நீங்க சொன்னதுல. இங்க ஆஞ்சநேயனும் பீமனும் வாயுபுத்திரர்கள் ரெண்டும் சகோதரர்கள். அப்ப அங்க சகோதரர்களுக்கு சண்டை வந்துச்சு. இங்க என்னாச்சு? அவனுடைய ஆணவத்தை போக்கினார் ஆஞ்சநேயராகப்பட்டவர். இப்பா உடைய ஆணவம் அதிகமாக இருக்கிறது. என்ன அன்னைக்கு கண்ணால் அவன் பார்த்தான், அங்க ஒரு வானரம் தான் இருந்துச்சு. கண்ணால பார்த்ததும் பொய், காதல கட நானோ வயதானவன் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் சொன்னார். நேரத்தில் பார்த்ததும் பொய். அவர் காதால் என்ன சொன்னார்? நான் வயசானவன் அப்படின்னு சொன்னார். அதை கேட்டேன், அதுவும் பொய். அங்கே இருந்தது யார்? உண்மையிலே இருந்தது
ஆஞ்சநேய பெருமானாகப்பட்டவன். அப்ப உன்னுடைய ஆணவத்தை போக்குவதற்காகத்தான் நான் இங்க வந்து இருந்தேன். இனிமே இப்படி அகம்பாவம் கொள்ளாதே, ஆணவம் கொள்ளாதே அப்படின்னு சொல்லி இதோ இந்த வழியா போ அப்படின்னு சொல்லி வழியை கட்டி அனுப்பி வைத்தான் ஆஞ்சநேயனாகப்பட்டவன். அதுக்கப்புறம் போயிட்டு வந்து எப்படி உங்களுடைய நாட்டில் இருக்க குறிஞ்சி மலர் 12 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்றதோ அதை போன்று 12 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கக்கூடியது சௌகந்திகா என்று சொல்லக்கூடிய மலராகப்பட்டது. அந்த மலரை பறித்து வந்து தன் மனைவியாகப்பட்ட பாஞ்சாலியிடம் கொடுத்தான் பீமனாகப்பட்டவன். அப்ப பாருங்க, அங்கேயும் சகோதரத்துவம் பொண்டாட்டிக்காக சண்டை போட்டாங்க இல்லையா? அருமையான விஷயம் தாங்க. சகோதரத்துவம் அழிவுக்கு சத்துரு அப்படின்னா. ஆமா, போர்க்களம் 18 நாள் குருஷேத்திர போர். ஆனா போர்க்களத்துல சாரதியாக இருந்தது யாருன்னா கண்ணன். இருப்பா ஏன் பண்ண பேசுன்னு சொல்லிட்டு மட்டும் 1 மணி நேரம் ஓடுனில கொண்டே ஓடி உட்காரு. இல்ல மணி 4 ஆகி போச்சு. 4 கூட ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காரு. சாரதி அந்த கண்ணன் சொன்னாரா, டே அர்ஜுனா தேரை விட்டு இறங்கு அப்படின்னாரா. என்ன கொழுப்பா, இத்தனை நாள் மட்டும் பாசறைக்கு கூட்டிட்டு போற, நீ தான் இறங்கி வந்து என் கையை பிடிச்சி நீ இறக்கி விடுவேல. போர்க்களத்தில் வெற்றி கண்டாச்சுன்னு கடவுள்ன்ற ஒரு மமதையை காட்டுற பத்தியா, நீ வந்து கையை கொடுத்து என்னை இறக்குறாத நான் இறங்குவேன் அப்படின்னாரா அர்ஜுனன். நான் சொல்றதுல கேளு அர்ஜுனா, தேரை விட்டு சீக்கிரமாக வெளியில் வா அப்படின்னாரா. அது எப்படி, இத்தனை நாள் நீ தானே தேரோட்டி தான் அந்த வீரனை வந்து கையை பிடித்து கொண்டு இறக்கி விடணும். நீ தேரோட்டி தானே, இது வரைக்கும் எனக்கு தேரோட்டி, இனிமே நீ கடவுளா இருந்துக்க, இப்ப வரைக்கும் நீ தேரோட்டி தானே, நீ எனக்கு கையை கூட இறங்குறேன்டாரோ. அர்ஜுனா நான் சொன்னால் காரணம் இருக்கும் இறங்கு அப்படின்னா கோபத்துடன் ஆணவத்துடன் அர்ஜுனன் இறங்கி கீழே வந்துட்டார். அர்ஜுனன் இறங்கி வந்த உடனே அர்ஜுனனுக்கு கொடி என்ன, நீங்க சொன்ன ஆஞ்சநேய பெருமான், அவர் தான் போய் கொடி அர்ஜுனனுக்கு இருக்கார். இந்த ஆஞ்சநேய பெருமான் கொடியாக இருந்தாலும் தாவி விட்டானாம். கண்ணன் இறங்கி 1 அடி 2 அடி தாண்டி வந்து தீப்பற்றி எறிந்ததாம். அப்பொழுதுதான் நினைச்சேன் அர்ஜுனன், ஆஹா அகம்பாவத்தில் ஒருவேளை நாம இறங்காம கண்ணை இறங்கி வந்து நம்மளை கை கொடுக்குறதும் தேர் எரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும். ஏன்னா பலவித அஸ்திரங்களை தாங்கி கொண்டிருந்தது தேர். கண்ணனுக்கு தெரியாதா தேர் எப்ப தீப்பற்றும்னு? கடவுளாக நான் இருக்க வரைக்கும் தாங்கி கொண்டது தேர். அதனால நீ இறங்கி வெளியில் வா, பிறகு நான் இறங்கிறேன் என்று சொன்ன பொழுதுதான் அர்ஜுனன் அதை புரிந்து கொள்ளாமல் ஆணவத்துடன் இருந்த அர்ஜுனனுக்கு பாடம் புகட்டினான கண்ண பரமாத்மா. ஆணவம் அழிவுக்கு சத்துரு, எப்பொழுதுமே பணிவு உயர்வை தரும் என்று சொன்னார்கள். நல்ல விஷயம், பாராட்டுகள் பாராட்டுகள். பாட்டுதானே நான் போட்டுருவோம், அவ்வளவு முடிஞ்சிருச்சு. போட்டுருவோம், இனி நீங்க சொன்னா கூட பேச மாட்டோம், அவ்வளவுதான். ஏன்னா உத்தரவு வந்துருச்சு, இதுக்கு மேல போட்டாலும் அளவுக்கு மீறினால் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் பேசணும்ல. நானு கொஞ்சம் நேரங்காலத்தோட எங்க அப்பா சந்திக்க சொல்லியிருக்காரு. அதுக்காக நம்ம என்ன நான் விட்டா நானே விட்டு பேசிக்கிட்டே இருப்பேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்புறம் ஒரு நாளைக்கு வச்சு பேசிக்கிறோம் அப்படிங்கிற காரணத்தினால தாங்களுக்கு பருவம் மங்கை பருவம், அழகுள்ள பருவம். அழகுடைய பருவத்துக்கு உருவத்துக்கு தகுந்த மாதிரி உனக்கு புருஷன் நான் தான். என்னம்மா அது என்ன பாதி வாசகம் வரலையே? ஏன் நான் தான் உனக்கு புருஷன் இல்ல, ஆண்கள் புருஷன் என்ற அர்த்தம். பெற்ற தந்தையும் சொல்லுவாங்க, வயிற்று புருஷன் போயிட்டா, அதாவது கழுத்து புருஷன் போயிட்டா வயிற்று புருஷன் காப்பாற்றணும். பிள்ளையும் ஒரு ஆண் பிள்ளையா இருந்தால் புருஷன் சொல்லுவாங்க. இதுல எந்த புருஷன் நீங்க? நான் எந்த புருஷனா வரணும்னு நினைக்கிறேன். இல்ல அப்பனா அண்ணனா தம்பியா மாமனா மச்சானா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஓ அப்படி ஒரு ஆசை இருக்கு உனக்கு? ஆண் என்றாலே வீர புருஷன் சுந்தர புருஷன் மன்மத புருஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சரி சரி. அதுல எந்த புருஷன் நீங்க என்ன கேட்ட? எனக்கு எந்த புருஷன்? தகப்பன அப்படிங்கிற வகையில புருஷன். சித்தப்பா. சித்தப்பா சித்துக்களை கற்றவன். ஓ சொல்லுங்க சித்தப்பு. கேளுங்கம்மா. நான் பார்த்தா மாப்பிள்ளை யாரமா நானிலவே போட்டு முருகானமா, நான் பார்த்த மாப்பிள்ளை யாரமா கல்யாணம் செய்ய போற மாறமா பெருங்கட்ட சாமிதானமா அழகு வேணம்மா திருச்செந்தூரிலே சுப்பிரமணி வேணம்மா சாமி நம்ம சாமி பேரு கண்ட சாமி நம்ம சாமி. இப்படி இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடக தமிழ் என்று சொல்லக்கூடிய தமிழுக்கும் தனிப்பெரும் கடவுள் உயிரெழுத்து மெய்யெழுத்து ஆயுதெழுத்து எழுச்சக்கூடிய எழுத்துக்களுக்கெல்லாம் தனிப்பெரும் தலைவன் கந்தன் கடம்பன் கதிவலன் சரவணன் சண்முகன் ஓராறுகள் ஈராறுகள் செட்டி அருமைந்தன் வேந்தன் விஷாகன் காங்கேயன் கார்த்திகேயன் தகப்பன் சுவாமி அன்னை அபிராமி உனக்கு மாமி. அபிராமியை தெரியுமா? அவ அக்கால வேணும்னு மாமின்னு தெரியும் ஒரு நேரத்துல. இப்ப அப்படித்தானே இருக்கு. அதனால உங்க
வார்த்தை எதுவாக இருந்தாலும் நான் கேட்பேன் சுவாமி. பெரியவர் சொன்னா பெருமாளை சொன்னது போல நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? என்ன இந்த முருகப்பெருமான் வேண்டாம், நம்ம புளியங்குளத்துல ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாருங்க. நீங்க என்ன வார்த்தை மறுப்ப சொல்லாம நான் தலையை நீட்டி கழுத்துல தாலியை வாங்கிக்கிறேன். ஆனா இந்த முருகன் மட்டும் வேண்டாம். இந்த முருகனை நான் கட்டிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன குறைய கண்ட? நிறைய இருக்கு. என்ன அழகு இருக்கு, அது ரொம்ப நிறைய இருக்கு. அழகு இருந்தா குறையா? அறிவு இருக்கு, அது நான் அறிவு இருந்தா குறையா? அதுக்கு நிறைய இருக்கு. நம்மளுக்குலாம் அந்த அழகு அறிவுல நிறைய இருக்குது. ஆம்பளை வேணாம். நம்ம சொல்றது நீங்களே இப்படி பேசுறீங்க, பார்த்து அந்த முருகன் எப்படி பேச மாட்டாரு. நான் பேசுறது கேட்கிற மாப்பிள்ளை தான் எனக்கு வேணும். நான் பேசலாம். கட்டினபடி வலிக்கு வச்சுக்க. அதுக்கு வேற அளவு வச்சுக்கல, கடவுள் வச்சுக்க முடியாது. குட்டி கொட்டு பத்துங்கள் நாகரிகங்களின் ஆபத்துமிழாமல் பேசிவிட்டாய். அறிவலார் கருமையும் அன்பிலார் கண்மையும் பண்பையும் இப்படி எல்லாருக்குமே கூட்டிக் கொடுப்பதன் வேலை. அதனால சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னே இந்த முருகனுக்கு கைமந்து கட்டாவிட்டால் நான் நாரதமல்ல, இந்த மார்பதற்குரிய முடிச்சும் அல்ல. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். நான் சென்று வருகிறேன். நாராயண நாராயண. நான் ஜல்லோ ஜல்லோ பாண்டுறங்கா. முருகா வேளா, இந்த வாசகத்தை கேட்பதற்கு எப்படி எல்லாம் போராட வேண்டியதா இருக்கு. சீக்கிரமாக பக்த கோடிகள் எல்லாம் உங்களுக்காக காத்துக்கொண்டே இருக்கிறார். உங்கள் திருக்காட்சியை காண வேண்டும். மயில் மீது வந்து என்னை மட்டும் தூக்கி செல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து முயற்சி செய்வோம். வேலவா, வேலோடு ஓடோடி வாருங்கள். ரவிதர் இந்த ஜென்மத்தில் முடியாது.